விநாயகருடைய திருப்பாதங்களை படைந்து கொண்டு நம்முடைய ஆசாம் நாளில் ஒரு நாமம் உள்ளம் நாளிலம் போற்றும் தாயிடம் வெல்லும் புன்னகை பூக்கொடும் பூவுள்ளம் அன்று நாடுமை வந்திருக்கிறதே வெல்லும் தமிழ் ஆளுமை மிக்கதோ அருமையான தமிழ் மொழியில் நடந்தக்கூடிய எங்களின் நன்மையே நாளில் இறங்கியே உங்களை மனதமின்றி இந்த அரசு நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே முதல் நிகழ்வாக மக்களுடைய நிகழ்வு இடம்பெறும்.
நாளை தமிழை வளர்த்தாய், தமிழாய் வளர்ந்தாய், எண்ணமெல்லாம் தமிழாய், பேச்செல்லாம் செந்தமிழாய், அல்லும் பகலமாய் அயலாத தமிழுக்காய் வாழ்ந்ததாய் நீ. இதயத்தில் மூவாரின் முந்தினாலும் இனிமையாய் கைலாடி பாடுவாய். இதயத்தின் வரிகள் மறக்க இனிய தமிழாய் வருவாய். கம்பனின் கவியெழுப்பாய், பாரதியின் பாவனிப்பாய், கண்ணதாசனையும் பாரதிதாசனையும் உழைத்தெடுத்து கவனியங்கள் கவி ஊட்டுவார்கள். கனிவான இன்முகமும் கம்பீரமான பேச்சும் பணிவான நன்னடத்தையும் பாதிப்போர் எடுத்து காட்டாமல் உன் முகவரை போனாலும் உன் முகவை இழக்காது. உன் உடல் கல்வி சாம்பலாகிலும் ஒரு சாம்பலிடம் கொள்ளும் தமிழ் என்று கூறிய அந்த கௌசிகன் ஏவாண்டி அவர்கள் இந்த பாடலை உயிர் கொடுப்பதற்காக கடவுளாட்சி மத்திய மாநில கல்லூரி மாணவி செல்வி அபுசாண்டி அவர்களுடைய கவிதைகளுக்கு இசையால் மெருகூட்டியவர். உண்மையிலே அன்றைய திறன் இந்த வரவு அழைப்புதல் மனதில் சென்றபோது கடந்த 2ஆம் தேதி நடைபெற இருக்க வேண்டிய நிகழ்வு, அதற்காக அந்த நிகழ்வை இருந்ததிலிருந்து ஒத்தி போட்டு அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு வருகை இருந்திருந்தார். ஆனால் எங்களுடைய நிகழ்வு தாமதமாக காரணத்தால் இன்றைய நிகழ்ச்சியை அவர் கலந்து கொள்ள முடியாத துர்பாக்கியம் இருந்தது. எனவே அந்த பாடலை இசையமைத்த அவருடைய மாணவி, அவருடைய மாணவன், அவருடைய ஆசிரியருடைய மாணவன் மணிசங்கர் அவர்களுக்கும் இந்த பாடலை நல்ல முறையிலே பாடிய ஆசிரியர் திருமதி ஜெயபாரதி கௌசல் அவர்களுக்கும் பாடல் உருவாக்கத்திற்கு முன்னின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த விழாக்குழு சார்பிலே நன்றி தெரிவித்து அரங்கநிகழ்வுக்கு வருகிறோம். அரங்கநிகழ்விலே அடுத்த நிகழ்வாக வந்தோரை வரவேற்பது எங்களுடைய தமிழன் பண்பாட்டில் ஒன்று. அந்த வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக ஆசிரியை மாணவன், இக்கல்லூரியுடைய பழைய மாணவன், காட்டி கல்லூரியின் தமிழாக திருவாளர் குருவகுத்தி அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைத்திருக்கின்றேன். தமிழ் பண்பாடு அந்த வகையில் அவரது நான்கு கடவுளுடைய பண்டைகளும் நவீன கோட்பாடுகளும் ஆசிரியர்களே என்ற இந்த புத்தக வழிக்கு வருகை தந்திருக்கின்ற நமது பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் தொடர்ந்து நமது அவருடைய விருப்பத்துக்குரிய ஒரு மாணவர் ஊரகாத்துறை பிரதேச செயலர் திரு தயாவுடன் அவர்களையும் வருக வருகிற வரவேற்கிறோம். தொடர்ந்து காரணம் பேசக்கூடிய தொழிலதிபர் நமது பாடசாலை பழைய மாணவர் திரு குராசன் அவர்களையும் வருக வருகிற வரவேற்பதில் தொடர்ந்து இலக்கிய வாரியாக திறமையாளராக பன்முக ஆர்வம் கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு ராஜேஷ் கணேசன் அவர்களையும் வருக வருகிற வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த பாடசாலையுடைய அதிபர், ஆசிரியர்கள், முன்னாள் அறிஞர்கள், முன்னாள் கல்வி படிப்பாளர், வரலாற்று மத்திய மகளிருடைய அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் நலங்கிரிகள், பழையவாளர்கள், திருமதி நாளினி கணவனுடைய அவர்களின் முயற்சிக்கு மறு அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பழைய மாணவர் அவரது மாணவர் ஈசு முரளிதர் அவர்கள் இந்த நூல் முயற்சி தொகுப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். அவரும் அங்கு இந்திய காலத்துக்கு முன்னாடி எழுத்தாளர். எனவே இந்நூல் 2 எழுத்தாளர்களின் பார்வைக்கு உட்பட்டு வெளிவந்துள்ளது. திருமதி நாளினி கணவன்பிள்ளை அவர்களின் கனவை மெய்ப்பித்த ஈசு முரளிதரன் அவர்களுக்கு இந்நேரத்தில் மெனங்கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக திருமதி நாளினி கணவன்பிள்ளை அவர்களால் எண்ணங்களினால் செதுக்கப்பட்ட எழுத்துருவாக்கப்பட்ட பேணப்பட்டு வந்த அந்த நூல் வெளிவரச் செய்வதிலே பலரது அன்பு உள்ளங்களினது ஆதரவு முயற்சிகளும் அடங்கி இருக்கின்றன. அந்த வகையிலே நாளினி கணவன்பிள்ளை அவர்களின் கல்வி கற்ற மாணவர்கள் எமது கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் எடுத்திருக்கும் இம்முயற்சி இந்நேரத்திலே இங்கு பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக இந்த நிகழ்வுகள் பெரும் ஒரு புத்தக வெளியீடாக மட்டுமல்ல, இது அறிவு பரிமாற்றத்தினுடைய ஒரு தொடக்கமாக கருதுகின்றேன். நாம் அனைவரும் அவரது புத்தகங்களை வாசிக்க வேண்டும்,
ஏனையவர்களுக்கு பயிர் செய்ய வேண்டும். அதனூடாகத்தான் இந்த அறிவினுடைய தொடர்ச்சியை நாங்கள் நீட்டிச் செல்ல வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறி, இந்த மாணவர்கள் பழைய மாணவர்கள் எடுத்த முயற்சி என்பது ஒட்டுமொத்தத்திலே ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணமான முயற்சியாக நான் கருதுகின்றேன் என்று கூறிக்கொண்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்து கொண்டு நிகழ்வுகளின் வரிசையிலே அடுத்த நிகழ்விற்காக செல்ல வேண்டி இருக்கின்றது. நேர சிக்கனம் கருதி அடுத்த நிகழ்வினை வெளியீட்டுரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் ஸ்ரீரங்கராசர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திருமதி நாளினி கணபதி பிள்ளையினுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற எங்கள் அன்புக்குரிய தலைவர் அதிபர் பொன்னையா அரவிந்தன் அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, ஆர்வலர்களே, ஊராவத்துறை உதவி அரசாங்க அதிபர் அவர்களே, என் அன்புக்குரிய நண்பர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. ஆனால் நேரம் காரணமாக உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளினி கணபதி பிள்ளையை பற்றி பேசுவதற்கு முன்பு நான் என்னை பற்றி சில விடயங்களை சொல்லி பேச தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, இந்த படியில் ஏறுகின்ற பொழுது எனக்கு இளவாலையிலே வருத்தப்படாத வாலிபர் சங்க திறந்த வழி அரங்க விழாவிலே நான் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள சென்ற நினைவு வந்தது. அது ஏன் வந்ததென்றால், அது மிகப்பெரிய திறந்த வழி அரங்கிலே ஒரு 10 அடிக்கு மேற்பட்ட உயரத்திலே அந்த அரங்கிலே இந்த அலுமினிய படியை போட்டிருந்தார்கள். அதிலே போய் கடைசி படியில் ஏறுகின்ற பொழுது, கடைசி படி தான் எப்போ வாழ்க்கையில் முக்கியம், கடைசி படியில் ஏறுகின்ற பொழுது கால் சறுக்கி இந்த முழங்கால் ரெண்டும் அதிலே அடிபட்டு நான் அதுக்கு முதலே இந்த சிக்கின் குனியா கொஞ்சம் வீக்காக இருந்தது. அன்று தான் எனக்கு இந்த கால் நோ தொடங்கியது. இதை இப்போ ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதிலிருந்து நின்று பேச முடியாமல் அன்று தான் முதல் இருந்து பேசினேன். கால் ரெண்டும் நோ. 2வது தடவையாக கொஞ்சம் சுகமாகி நடந்து தெரிய போகும்பொழுது என்னுடைய அன்புக்குரிய கரவட்டியில் அவரை பற்றி சொல்லாவிட்டால் என் ஆத்மா சாந்தி அடையாது. கரவட்டியிலே என்னுடைய தமிழாசிரியர் பண்டிதர்கள் வீரகத்தினுடைய மகன் சேந்தனுடைய மரண சடங்குக்கு வந்துவிட்டு நான் என் 3 வீலர் ஓட்டோவில் போய்கொண்டிருந்தேன். திருநெல்வேலி அண்மிக்கிற வழியிலே ஒரு ஒழுங்கையாலே ஒரு மோட்டார் சைக்கிள் நாங்கள் சென்ற ஓட்டோவை அடித்து தலைகளாக பிரட்டிவிட்டோம். அதுக்குள்ளே நான் அகப்பட்டு கொண்டேன். உண்மையாக அந்த பேப்பரில் எல்லாம் வந்தது பேராசிரியர் மயிரிழையில் உயிர் தப்பினார். ஆனால் என்னுடைய அந்தபடியால் அதிலே இருந்துதான் இந்த கால் நோ எனக்கு தொடங்கியது. மற்றும்படி என்னை விட 6-7 வயது கூடியவர்கள் எல்லாம் இப்பொழுது மோட்டார் சைக்கிள் ஓடுகிறார், என்னிடம் வருகிறார்கள். ராஜேஷ் கண்ணவத்தில் இப்படி வருகின்ற பொழுது கொஞ்சம் ஒதுங்கி வாழலாம் என்றால் என்னுடைய பிள்ளைகள் அதற்கு உடன்படுகிறார்கள். இல்லை, நீங்கள் இப்படி போய் வந்தால்தான் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகமும் வரும். எனவே இந்த படிகளில் ஏறுறது நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். ஒரு பதவியிலே, ஒரு உயர் பதவியிலே ஏறுகின்ற பொழுது சுகமாக ஏறிவிடலாம், இறங்குகின்ற பொழுது மரியாதையாக இறங்கும். இது பல பேர் அப்படி இறங்குகின்ற பொழுது மரியாதையாக இறங்குவது. மரியாதையாக இறங்கியவர்கள் காலம் முழுக்க மரியாதையாக. இதை நான் இறங்குகிற பொழுது மிக மரியாதையாக என்னை இறக்குவதற்கு ராஜேஷ் கண்ணா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் நாளினி கணபதி பிள்ளையை பற்றி பேச வருகிறேன். இந்த நூலை படித்ததும் குறிப்போடு எடுத்தேன். ஆனால் ராஜேஷ் கண்ணா வருகிறார் என்பதும் நூலை பற்றி அவர் பேசுவார். அவர் முதலில் தொடங்கி இறுதி வரை வாசித்து ஒழுங்குபடுத்தி பேசுகிற ஒரு மரபும் பழக்கவும் முடியாது. நீங்கள் நேரம் போய்விட்டதே அவர் முடிக்கவில்லை என்று கவலைப்படக்கூடாது. அவர் விஷயம் முழுவதையும் சொல்லி முடிப்பேன். நான் என்னத்தை பேசலாம் என்றால் 2 விடயங்களை பேசலாம். ஒன்று, நாளினி கணபதி பிள்ளை என்னுடைய மாணவர், பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய சகோதரியின் மகள் என்பது அவருக்கு ஒரு தனிப்பட்ட அன்பு எனக்கு உண்டு.
எப்பொழுதும் வகுப்பிலே அமைதியாகத்தான் இருப்பேன். நான் கொஞ்சம் கலகலப்பான ஆள். வகுப்பிலே போனால் எல்லோரோடும் நகைச்சுவையாக, அது பண்டிதர் வீர தி மன்னவன் கந்தப்பூ, சிரித்திரன் சிவஞான சுந்தரம் அவர்களோடு வந்த அந்த பயிற்சியிலே வகுப்பை கலகலப்பாக வைத்திருப்பேன். புத்தகங்கள் வருது. அந்த வகையிலே நாளினியை நான் பார்க்கின்ற பொழுது சிவத்தம்பி என்று தான் கூப்பிடுவேன். ஏனென்றால் நாளினிக்கு சொல்வேன், நான் அவரை நேரே சிவத்தம்பி என்று கூப்பிட முடியாது, சார் என்று தான் கூப்பிடுவேன். உன்னை பார்த்து சிவத்தம்பி என்று கூப்பிடலாம், சிவத்தம்பி சொல்லும் என்று தான் நான் பேசுவேன். எனவே ஒரு அமைதியான நல்ல சுபாவம் உள்ள மிகவும் கூர்ந்த மதியுள்ள கெட்டிக்காரியாக இருந்தார். கடுமையான முறை. அவருடைய கணவை பிள்ளையே எனக்கு தெரியும். அவர் ஜெனரல் டிகிரி செய்தார். அவர் நல்ல பழக்கம். அவரும் என்னிடம் படித்தவர். நாளினி தமிழ் ஸ்பெஷல் செய்து பல்கலைக்கழகத்தலையை ஒழிக்கிட்டு ஆசிரியராக வந்ததன் பின்பு மாணவர்கள் அவரை பற்றி எனக்கு சொல்லுவார்கள். ஒவ்வொரு பட்சிலையும் வருகிறவர்கள் ஆரிடம் தமிழகத்திலே ஒரு மரபு தொடர் இருக்கிறது. கையில் கொடுத்துட்டாங்க, மைக்கை கொண்டு வந்து இந்த கையில் தந்து விட்டார்கள். எனவே அது என்னத்துக்குன்றது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனவே இந்த ஒலிவாங்கியை ஓரளவுக்கு நான் பயன்படுத்த விடுகிறேன். உண்மையிலே நாளினியை பற்றி நான் ஏறத்தாழ 34 ஆண்டுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி இருக்கிறேன். பல்வேறு மாணவர்களை சந்தித்திருக்கிறேன், இப்பொழுதும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு உண்மையிலே ஒரு முக்கியமான விடயம், நான் முதலே சொன்ன விட்டிடத்திலே தொடங்குகிறேன். ஒரு மாணவர் வந்தால் அவரை நான் நீ யார் என்று அறிவதற்காக 3 வினாக்களை கேட்பேன். இது கம்பராமாயணத்திலே சூர்பனை வருகின்ற பொழுது லக்ஷ்மணன் கேட்பதாக கம்பன் பாடிய பாடலில் வர கடைசி வரி, ஏதுபதி ஏது பெயர் யாவர் உறவென்றார், பேத முதல் பேதை அவள் தன்னிலை விரிப்பாள். நான் கேட்கிறது எந்த ஊர், என்ன பெயர், எந்த பள்ளிக்கூடம், இந்த 3ஐயும் கேட்பேன். இந்த 3க்குள்ளேயே நான் ஆளை அடையாளம் கண்டு கொள்ளலாம். இப்போ எந்த ஊர் என்றால் அளவட்டி என்பார்கள். ஒரு முறை ஒரு பெரிய வகுப்பு, ஒரு பிள்ளை சொன்னார், நான் என்னுடைய கொஞ்சம் கடுமையான பகுதி தான் பரவாயில்லை, எல்லாம் மாணவர்கள் ஆசிரியர்கள். ஒரு பிள்ளை சொன்னார் தான் கந்தரோடு என்று. அடுத்த பிள்ளையை கேட்டேன் பாலாவோடு என்றார். அப்போ நான் கேட்டேன் நீ யாரோடு என்று. இது கந்தரோடு, இது பாலாவோடு அப்படின்னு அவர் மறக்காமல். இதை பிறகு நெல்லியடியில் கண்டு தான் எனக்கு ஒரு ஆட்சி ஒரு பிள்ளை சொல்லிச்சு, நான் மறந்து பண்ணோம் அவங்கள பேரும் தெரியலைன்னு. நீங்கள் தான் சார் என்ன கேட்டு நீங்கள் யாரோட நீங்கள் வேறு 2 பிள்ளைகளோட நிற்கிறேன். இது ஒரு சந்தோஷமாக அவர்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார். எனவே இந்த நாளினியை நான் கேட்கவில்லை என்றால் தெரியும். நாளினி இந்த பிள்ளைகளின் பேரை மறந்து போவது என்னுடைய வழக்கம். அது குறிப்பாக இந்த பொம்பளை பிள்ளைகளின் பேர் நினைவிலேயே நிற்பதில்லை. 2 விதத்த பேர் நினைவில் இருக்கும். இப்போ இந்த எம்ஏ செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் இருக்கிறா, அவன் தெரியும், பேர் தெரியாது. தெரியாதுன்னு பேர் சொல்லலாம், மறந்துடுவேன். அப்போ ஏன் கவர்னர் பேர் ஏன் சார் எங்களோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையாண்டு நான் சொன்னேன், ஒரு நாளும் ஒரு பொம்பளை பிள்ளைன்ற பேரும் இந்த நினைவில் நிற்கக்கூடாது. சரஸ்வதி எனக்கு ஒரு சாபம் போட்டார். என் மனைவிக்கு பேர் சரஸ்வதி. எனவே உண்மையமாக சொல்கிறேன், முகத்தை மறக்க மாட்டேன், பேரை மறந்துடுவேன். நாளினியை உண்மையாக நான் காணுகிற பொழுது அவள் வகுப்பில் மிக அமைதியாக இருப்பாள். ஆனால் அவளுக்குள்ளே ஒரு சுடரான ஒரு பெண்ணியம் பற்றிய, பெண் விடுதலை பற்றிய, பெண் இது பற்றிய ஒரு கருத்து நிறைய அடி அத்தவரத்தில் இருக்கும். என்னோட அதை பற்றி பேச மாட்டான். நான் போனால் பிறகு மற்றவர்களோட அதை பற்றி கதைப்பா, பெண்ணியம் பற்றி, என்னோட பெண்ணியம் பற்றி பேச மாட்டேன். என்னோட பெண்ணியம் பற்றி பேசக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா கரவட்டியானோட பெண்ணியம் பற்றி கதைக்கக்கூடாது, அது அவளுக்கு நல்லா தெரியும். எனவே நல்ல கெட்டிக்காரி, நல்லா படித்து அவள் ஒரு திறமான ஆசிரியர். நான் இங்கே வரும்பொழுது நான் நேற்று இந்த ஈசு புரளிதரன் இந்த அழைப்பிதழையும் புத்தகத்தையும் கொண்டு தந்த பொழுது யோசித்தேன், உண்மையான ஒரு நல்ல ஆசிரியர் தான் வாழுகின்ற காலத்திலே நன்று பணியாற்றினாள், பாடசாலையில் நல்ல ஆசிரியர்களாக இருந்தால் எங்கு ஒரு மூலையிலே அவரை போற்றுகின்ற, வணங்குகின்ற, துதிக்கின்ற மாணவர்கள் இருப்பார்கள். பல்கலைக்கழகத்துக்கு வந்த உடனே அது என்னுடைய ஆசிரியர் பண்டிதர் வீரர் சொல்வார்,
நீங்கள் ஓஎல்ல தமிழ் படிச்சியல், ஏஎல்ல தமிழ் எடுத்தியல், யூனிவர்சிட்டியில் தமிழ் செய்கிறீர்கள். படிக்கிறது ஓஎல்ல தான், எடுக்கிறது அட்வான்ஸ் வேலில், செய்கிறது யூனிவர்சிட்டியிலிருந்து பண்டிதர் வீரத்தை அடிக்கிறது. அவ்வாறு நினைக்கின்ற பொழுது நான் நினைத்தேன், இயேசு முரளிதரனும் அவரோடு சேர்ந்தவர்களும் நாளினியை பற்றி சொல்வதையும் பேசுவதையும் கேட்கின்றனர். ஒரு ஆசிரியர் அர்ப்பணிப்போடு பணியாற்றினால் அவருக்கு என்று ஒரு வகையில் ஒரு அறுவடை கிடைக்கும். இந்த வகையிலே நாளினி இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்கு, இந்த பாடசாலையின் முன்னேற்றத்துக்கு, மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு அயராது பாடுபட்டிருக்கிறார். ஒரு ஆசிரியர்கள் ஒரு இயல்பு இருக்கிறது என்னென்றால், இந்த பிள்ளைகளை அதுக்குள்ளே கொண்டு வருவார்கள். பல பேர் கொண்டு வருவார்கள், சில பேர் கொண்டு வருவார்கள். எனவே நாங்கள் படிக்கிற காலத்திலே நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் அடிக்கடி நினைக்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு அப்பால் படித்த தமிழ் ஆசிரியர்கள் 2 பேரை நான் நினைக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். ஒன்று, நான் ஓஎல் வரை தமிழ் படிப்பித்த ஏடி சுப்பிரமணியம். 2வது பண்டிதர் வீரவதி. என்னுடைய கவிதை நூல் ஒன்றை பண்டிதர் வீரவதிக்கு தான் சமர்ப்பணம் செய்தேன். அந்த சமர்ப்பணத்தை சொல்ல வேண்டும். சொல்லினால் ஒரு மாளிகை, இந்த கவிதை தொகுப்புவே சொல்லினால் ஒரு மாளிகை, சொல்லினால் ஒரு மாளிகை கட்டினான், சுடர் விளக்குகள் பற்பல ஏற்றினான், வெல்லலாம் உலகத் தமிழால் என்று வேதமோதிய பண்டிதனாம் கவி உன் வல்லமைதனை வாழ்த்தி வணங்கி வைத்த நன்றி கொண்டான். அதே மாதிரி எனக்கு படிப்பிச்ச எரி சுப்பிரமணியத்துக்கு எங்களுடைய சிதம்பரம் அதிபர் சிவதம்பரத்துக்கு நன்றாக தெரியும். ஓஎல் வேறு தமிழ் படிப்பிச்சவர் தான். அவருக்கு ஒரு நூலை சமர்ப்பணம் செய்தேன். அழகான ஆள். அவர் யார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆளும் அழகு உன் தமிழோ பேரழகு, நான் வாழும் வரை உன் வாசம் எனில் கமலும். ஏனென்றால் எங்களுக்கு சின்னல் யார் என்ன பாடி படிப்பிக்கிறார்களோ அது எங்களில் வெளிப்படும். நாளினி கணபதி பிள்ளையின் வெற்றி அதுதான். இந்த பாடசாலையிலே படித்த தமிழிலே உச்சம் பெறுகின்ற மிகப்பெரிய தமிழ் ஆய்வாளர்கள், தமிழிலே ஆர்வம் உள்ளவர்கள் நாளினியை நினைவு கூறுகிறார்கள் என்றால் அவருடைய சேவை அர்ப்பணிப்பாளர். உள்ள பணிகளில் எல்லாவற்றிலும் இந்த ஆசிரியர் பணி உயர்ந்த பணி என்று அந்த காலத்திலே சொல்லுவார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆசிரியர்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்றால், பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ராஜேஷ் கண்ணாவுக்கும் எங்களுடைய செல்வமனோரனுக்கும் அது விளங்கும். என்றால் பாடசாலை ஆசிரியர்கள் பேப்பர் செட் பண்ணி சோதனை வைக்கிறது, வகுப்பு சோதனை. ஆனால் பரீட்சை சோதனை அது அரசாங்கம் வைக்கிற சோதனை. அதனாலே ஆசிரியர்கள் சரியாக வழிகாட்டினால்தான் மாணவர்கள். பல்கலைக்கழகத்தில் அப்படி இல்லை. பாட்டும் நானே பாவமும் நானேன்னு சொல்லி எல்லாம் ஒன்றுக்களை வாரபடியால் பல்கலைக்கழகத்திலே படிப்பு முடிந்து வெளியால் போன உடனே பெரும்பாலானவர்கள் பேராசிரியர்களை, விரிவுரையாளர்களை பெரும்பாலானவர்கள் கண்டால் கதைப்பார்கள். ஆனால் பாடசாலை மாணவர்கள் போல அவர்கள் மதிப்பார்களோ எனக்கு தெரியாது. நான் இதை பார்த்த உடனே, அழைப்புகளை பார்த்த உடனே நினைத்தேன், உண்மையாக நாளினி கணபதி பிள்ளை ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்பது அவருடைய மாணவர்கள், அவர் உருவாக்கிய மாணவர்கள், அவர் வழிகாட்டிய மாணவர்கள் இவ்வளவு ஒரு பெருந்தொகையான பணத்தை அனுப்பி இந்த நூலை இலவசமாக இந்த புத்தகத்தை கொடுக்குறோம் என்ற அழைப்பை பார்த்த உடனே எனக்கு ஒருக்கா பக்கத்து. ஏனென்றால் இலவசமாக கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை காசுக்கு வச்சிருக்கலாம் என்றால், எங்களுக்காக இலவசம் என்றால் ஒரு நிவாரணம் மாதிரி எல்லாரும் அதை சிம்பிளாக மாற்றி விடுறாங்க. ஏஜி இருக்கிற நிவாரணமாக. எனவே அருமையான ஒரு ஆய்வுக்குரிய புத்தகம். இத்தனை பேராசிரியர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள், இத்தனை பேராசிரியர்கள் எங்கள் நெஞ்சிலே இன்றும் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை எவ்வாறு பின்பற்றி இருக்கிறோம், கற்றலில், கற்பித்தலில், ஆய்வு செய்வதில். ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பல்கலைக்கழக மாணவர்கள் யாரும் செய்ததாக எனக்கு ஞாபகம். மிகப்பெரிய ஜாம்பவான்களிடமெல்லாம் நாங்கள் படித்தோம். பேராசிரியர் வித்யானந்தன், பேராசிரியர் கைலாசவதி, பேராசிரியர் சிவத்தம்பி, ஆனானப்பட்ட பேராசிரியர். ஆனால் அவர்கள் இந்த பேரை சொல்லி நாங்கள் வாழுகிறோம். நான் அடிக்கடி இப்போ இல்லை, பணியில் இருக்கிற காலத்திலே இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு போவேன். அங்கே அவர்களுடைய பரீட்சார்த்தியாக தேர்வாளராக போவேன். போகின்ற பொழுது அங்கே அவர்கள் மரியாதையாக செய்வார்கள்.
நான் கைலாசபதியிடம் படித்தேன், சிவத்தம்பியிடம் படித்தேன்னு சொன்னோட அந்த இருக்கிற சீட்டாளுக்கு எழும்புவார். உண்மையாகவே சொல்லுவேன். தமிழ் துறையில் போனேன் என்ன, எந்த பல்கலைக்கழகத்தில் போனேன், காமராஜர் பல்கலைக்கழகம் போனேன் என்ன, சென்னை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே ஒப்பியல் இலக்கியத்துறைக்கு சந்திர ஒரு பேர் அவர் ஒரு துறை தலைவியாக இருந்தவர். அவர் நான் போய் நான் முன்னால் இருந்த உடனேயும் சொன்னேன், நீங்கள் நான் பேராசிரியர் சிவத்தம்பியிடமும் கைலாசபதியும் படித்தேன். அது உடனே அந்த கதையால் எழும்பி அவர்களும் படித்தீர்களா, அவர்கள் இந்த புத்தகங்களை படித்துத்தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னார். ஒரு முறை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் போய், அது எனக்கு ஞாபகம் இருக்குது, நன்றாக ஞாபகம் இருக்கிற அவருடைய பேர் பேராசிரியர் ஆறுமுகம் என்று. அவரோடு பேசுகின்ற பொழுது நான் கைலாசபதியிடம் படித்தேன். நாங்கள் அதை சொல்லணும்னா எங்களை மதிக்க மாட்டாங்க. எங்கே போனோடனே வந்து கைலாசபதியிடம் படித்தேன், சிவத்தம்பியிடம் படித்தேன். உடனே அவர் தன்னுடைய லாட்சியத்தை வந்து ஒவ்வொரு புத்தகமும் எடுத்து போட்டார். கைலாசபதி எழுதிய புத்தகங்களும் சிவத்தம்பி இதுகளை படித்து தான் நாங்கள் படிப்பிக்கிறோம். நீங்கள் அவருடன் நேரடியாக படித்து அதையே நான் சொல்லுகிறேன் என்றால், ஆசிரியர்களை மாணவர்கள் மதித்துக் கொள்வதற்கு ஆசிரியர் திறமை உள்ளவராக இருக்க வேண்டும். ஆசிரியர் அர்ப்பணிப்போடு பணியாற்றுவர்களாக இருக்கும். முந்தி இந்த நூலில் கன விஷயங்கள் இருக்குது. அவர் ராஜேஷ் கண்ணா சொல்லுவார். நான் என்னுடைய உரையிலே இந்த ஒரு கல்வியாளர், ஒரு படிப்பாளர் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களை ஆசிரியர்களுக்கு நான் கேட்ட, நான் அனுபவித்த விடயங்களை ரெண்டை சொல்லாமல் நினைக்கின்றேன். ஒரு முறை நான் வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹென்றி பெரும்பநாயகம் என்று நான் நினைக்கிறேன், ஒரு அதிபர் ஒரு ஆசிரியரை பற்றி எழுதியிருந்தார். ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டுமானால் அவருக்கு 3 குணாம்சங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருந்தார். அவர் தான் நினைக்கிறேன், அவரோட பேரை மாறலாம். ஒன்று, தான் படிப்பிக்க போகிற பாடத்திலே அவருக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும். இது முதலாவது. படிப்பிக்க போகிற பாடத்திலே அவருக்கு நல்ல தெளிவு இருக்கும். ரெண்டாவது, அவர் சொல்லுகிற விடயம் சுவையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த பிள்ளை அதை மீண்டும் மீண்டும் அசை போடக்கூடியதாக அது பதிவாக வேண்டும். மேலத்தைய பண்டத்தமிழ் மரபிலும் நவீன கோட்பாடுகளையும் இதை வாசிக்கின்ற பொழுது நான் இந்த பண்டத்தமிழ் மரபை பற்றி சொல்லணும் நிச்சயத்தை அவர் சொல்லுவார் என்று பார்த்தேன். உண்மையிலே எங்களுடைய திண்ணப்பள்ளி மரபு, நான் அதை பற்றி கட்டுரைகள் எழுதிக்கிறேன். திண்ணப்பள்ளி மரபு ஒரு வகையிலே இந்த நவீன கோட்பாடுகளோடு சில இடங்களில் ஒத்து வருகிறது. உண்மையிலே நவீன கோட்பாடுகளின் பேராசிரியர் எங்களுடைய பண்டிதர் வீரத்திடம் நான் படிப்பிக்கிற பொழுது அவர் பழந்தமிழ் இலக்கியங்களை தான் படிப்பிப்பார், இலக்கணத்தையும் படிப்பிப்பார். நான் தான் கதைக்கிறேன், மற்ற நான் சும்மா இருக்க மாட்டேன், கதைக்கிறாள் தானே. சிங்களத்தில் கத்திகாச்சாரியார் என்ன சொல்கிறவங்க லெக்சர், கதைவாத்தியார். எனவே நான் கேட்டேன், சார் நீங்கள் எங்களுக்கு இந்த பழந்தமிழ் இலக்கியங்களை படிப்பிச்சு கொண்டிருக்கிறீர்கள், இந்த நவீன இலக்கியங்களையும் படிப்பிச்சா என்ன? பெரும்பாலும் நான் அவரோட வகுப்பிலே படிப்பதும், இங்கே எங்களோட புலோலியிலே அவருக்கு ஒரு நண்பர் இருந்தவர், பண்டிதர் குவபைரவநாதன். தெரிஞ்சவர்கள் கனகலிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பேர் பண்டிதர் குவபைரவநாதன். அவரே சைக்கிளில் ஏற்றி கொண்டு போனார். சைக்கிள் கடைசியே விடார், ஏறி முன்னால பாரில் இருந்துடுவார். போய் கொண்டிருக்க சொல்லி கொண்டு வருவார். நாளொன்பா சொல்லுவார், நந்தி கிளம்பும் சொல்லுவார், தண்டி அலங்காரம் சொல்லுவார். இவ்வளையோ கேட்டு கொண்டு போகும். படிக்கிறத விட அந்த படிப்பு முறை மேலத்தியத்திலே விருந்திருக்கிறது. எனவே அந்த படிப்பு மரபுவழி படிப்பு முறை தான், ஆனால் அது மேலத்தியத்தையும் தழுவியதாக அமைந்திருக்கு. இந்த உள்ளத்தை சொல்கிறாரு, நல்லா பிடிச்சதுக்கான மாக்களால் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், ஆசிரியர் பயிற்சி கட்டாயம் தேவை என்று மேலத்திய அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அது எங்கள் ஊர்லேயும் அந்த பயிற்சி இருந்தது. இந்த பாடசாலையின் முதலாவது சுய அதிபர் ஒரு ஆசிரிய பயிற்சி கலாசாலையின் அதிபராக இருந்தவர் கிருஷ்ணபிள்ளை என்பவர் முதல் சுதேச அதிபர் அவர்தான். இந்த கல்லூரியில் இருந்தால் அவருக்கு போனவர். ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற பொழுது பாடம் சம்பந்தமாக மட்டுமல்ல, அவருடைய நடைமுறைகள், இயல்புகள், நாங்கள் எல்லாம் நான் பெரும்பாலான ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒரு பின்னணியாக நாங்கள் வைத்திருப்போம். மாணவர்கள் எப்பொழுதும் ஆசிரியர்களை பின்பற்றுவார்கள். ஆசிரியர்களை அவர்கள் மதித்து அவர்கள் நடக்கிற விதத்திலே
படிப்பிக்கிற விதத்திலே ஆசிரியர்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். இவரை போல நான் வர வேணும். உண்மையாகவே நான் சொல்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் ஒரு தமிழ் ட்ரெயின் டீச்சராக வர வேணும் தான் நான் நினைச்சேன். ஆகக்கூடிய உச்சம் அதுதான். ஏனென்றால் நான் என்ன படிப்பு எல்லாரும் ஒரு தரம் லாங் ஸ்போர்ட்டை பார்த்து மேலிட்ட நான் படிக்க இல்லை. எல்லாரும் போய் நேஷனலும் போட்டேன். இவையே போல் வந்தால் காணும் என்பதுதான் எங்களோட ஒரு முக்கியமான எய்மாக இருந்தது. ஏனென்றால் ஆசிரியர் முன்னோடியாக இருக்கும். எனவே தான் நன்னூலிலே தொல்காப்பியத்திலே இலக்கணத்திலே தான் ராஜேஷ் கண்ணா சொல்வார், ஒரு ஆசிரியர் குணவியல்கள் பற்றி சொல்லியிருக்கார். ஒழுக்கம், அறிவு, கலவையில் தெளிவு, கட்டுரை, வன்மை என்று நூற்பாக்களில் வருகிறது. எனவே இந்த நாளினிடம் அந்த சிறப்பம்சம் இருந்தது. இந்த எழுதுவார்கள் பல பேர் விக்னேஸ்வரா கல்லூரியின் அனுபவங்களை பற்றி எழுதுகிற பொழுது ஈசு முரளிதரன், ராகவன் இப்படி சிலர் எழுதுவார்கள். நான் கரவட்டி விஷயம் வடிவாக கவனமாக வாசிக்கிற கூட பார்த்தால் நாளினியை பற்றி எழுதுவார். ஆசிரியர் கல்வியோடு மாத்திரமல்ல, கல்விக்கு அப்பால் அவர்கள் வாழ்வியலை நெறிப்படுத்துகின்ற ஒழுக்கம், பண்பாடு, பழக்க வழக்கம் என்பவற்றையும் இந்த இது. எனவே இன்றைய ஆசிரியர்கள் இங்கெல்லாம் கல்வி அதிகாரிகள், டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றாலும் டைரக்டர் மேலே தானே பேராசிரியர் எங்களுடைய அன்புக்குரிய செல்வரட்னம் செல்வராஜா இருக்கிறார். அவரும் பண்டிதர் வீரத்திடம் படித்தவர். நான் அவர்கள் சொன்ன வழக்கம் இப்போ பரேக சொல்லி கொண்டு வந்தேன். நாங்கள் ஊர்கோழிகள் போல் வளர்ந்தோம். இப்போதைய பிள்ளைகள் புரோயிலர் கோழி மாதிரி வளருது. கூட்டை திறந்து விட்டால் ஊர்கோழியை பிடிக்க மாட்டீர்கள். ஆனால் புரோயிலர் கோழியை தூக்கி தராஜில் வச்சால் அது பேசாமல் இருக்கும். தராஜில் வச்சு கெதியாக விடுங்க போகணும். ஓடாது. எங்களை கூட்டை திறந்து விட்டால் ஒரு அண்டை முழுக்க பிடிக்கலாம். இவ்வாறு நாங்கள் இயற்கையோடு இயந்து வாழ்ந்தோம். இன்றைய தலைமுறை புரோயிலர் கோழி மாதிரி வளருகிறார்கள். எனவே மாணவர்களை இயல்பான ஊக்கத்தை உண்மையாக வருத்தம் துன்பமாகத்தான் சொல்லுகிறேன். எனக்கும் 4 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பேர பிள்ளைகள் பெரிய வகுப்புக்கு வந்துட்டார்கள். அவர்களுக்கு பார்த்தால் சனி ஞாயிறு இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு போக நேரம் இல்லை. சிலமைக்கு இம்மைக்கு உதவாது, மறுமைக்கு உதவாது. எனவே உண்மையிலே இந்த மாணவர்கள் வளருகிற சூழல், அவர்கள் கல்வி, வெளிவேலை, உங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இப்போ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. கல்வி செயற்பாடுகள் இவற்றிலே ஈடுபட நேரம் இல்லாமல் டியூஷனில் இருக்கிறார். பாடசாலையிலே காலமே 7:30க்கு போய் 2 மணி மட்டும் பெறுகிறார்கள். வந்து நின்ற நிலையில் சாப்பிடாமலோ வகுப்பு போடுகிறார்கள். அதில் ஆச்சரியம் என்னென்றால் நர்சரியிலிருந்து வகுப்பு தொடங்குகிற காலம் வந்துவிட்டது. நான் உண்மையிலே இந்த ஒரு வருஷம் இந்த 7 தொடக்க என்னோட பிள்ளைகள் வருவார்கள். 7 தொடக்கிறது ஒரு சடங்காச்சாரமாக வருவார். 7 தொடக்கின்ற பொழுது சில பிள்ளைகள் அழவும் குளரும் கையும், சில பிள்ளைகள் ஆனான்னு சொல்ல உடனே ஆனா நை என்ன அக்கைன்னா மட்டும் நிற்கும். இப்போ நான் கவுடியாக சொன்னது வயிற்றுக்குள்ள இருக்கைக்கு 7 தொடக்கிட்டோம் போல. ஏனென்றால் பிறக்க முந்தைய ஒரு டியூஷன் பல்வேறு வகை நாளினி அதில் ஆசிரியர்களை பற்றி வரைக்கும் வர சொன்னார்கள். பாடசாலையில் படிப்பிக்காமல் வீட்டில் கிளாஸ் வச்சு படிப்பீங்க. ஆசிரியர்கள் வீட்டில் படிப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மாணவர்களை மனிதாபிமானத்தோடு, திறமையோடு, ஆற்றலோடு, தமிழ் பற்றோடு வளர்க்கிற ஒவ்வொரு பாடமும் அப்படியும் நாளினியிடம் அந்த திறமை இருந்தது. எங்களுடைய இந்த புத்தகத்தில் உள்ள 2-3 விஷயத்தை சொல்கிறேன். எங்களுடைய பண்டைய தமிழ் மரபை பற்றி சொல்கிற பொழுது கல்வி பற்றி எங்களுடைய இலக்கியங்களிலே, பழந்தமிழ் இலக்கியங்களிலே பேசுகிற விடயங்களை சொல்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன். புறநானூற்றிலே சரி, பெருமானாற்றுப்படையில் சரி, கல்வி பற்றி வருகிற இடங்கள். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பாடல் முழுக்க எனக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருந்தாலும் இப்போ நினைவில் வார இல்லை. ஒரு குடி பிறந்த இந்த ரமணா எல்லாம் இருக்கிறார் தெரியுமா, எல்லாம் படிப்பிச்சதான். ஒரு குடி பிறந்த பல்லூருளும் மூத்தோன் வருகை என்னாது அறிவுடி ஒன்பால் அரசும் செல்லும். கவர்மெண்ட் கூப்பிடுறது என்றால் இந்த வீட்டில் யார் மூத்த பிள்ளை அவனே இந்த சேவத்துக்கு அனுப்பிட்டு கேட்க மாட்டான். யார் படிச்சிருக்கிறான் அவனே. ஒரு குடி பிறந்த பல்லூருளும் மூத்தோன் வருகை என்னாது அறிவுடி ஒன்பால் அரசும் செல்லும். இப்படி
பிச்சை புகினும் கற்க நன்றி, கற்க நன்றி, கற்க நன்றி, பிச்சை புகினும் கற்க. இப்படி இருந்த ஒரு மரபு கல்வி பாரம்பரியம் இருந்தது. இந்த மரபு கல்வி பாரம்பரியம் வந்து ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் தொடங்குகிற பொழுது ஆரம்பத்திலே ஆசிரியர் பயிற்சி கலாசாலை விரிவுரையாளர்களாக நான் தமிழ் பாடத்தை மட்டும் வச்சு கொண்டு சொல்லுவேன். இந்த பாரம்பரிய பண்டித மரபிலே வந்தவர்கள், பண்டிதர்களாக வந்தவர்கள் பயிற்சி பெற்று பண்டிதர்களாக வந்தார்கள். பண்டிதமணி கணபதி பிள்ளை வந்து நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி எழுதுகிற பொழுது நான் எழுதியிருக்கிறேன். அவர் நவீன கல்வி கோட்பாடுகள் பற்றி படித்திருக்க வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவருடைய கற்பித்தல் முறைமை நவீன கோட்பாடாளர்கள் பயன்படுத்துகிறார். இன்றைய நவீன கோட்பாடாளர்கள் அதை சொல்லியே மறந்துட்டேன். நவீன கல்வியை ஏன் படிப்பிக்கல் இருக்க பண்டிதர் வீரத்தினை சொன்னது தம்பி. நவீனம் பண்ணுறதுக்கே ஈனம் பண்ணுறதும் பெற்று தான் முடியாத விடுவோம். நாங்கள் பழமையோடைய நிற்போம். இது பண்டிதர் வீரத்தி சொன்னது நவீனம் பண்ணுறதுக்கு. அந்த நவீன கல்வி கோட்பாட்டுக்காரர்கள் இந்த பண்டிதமணி கணபதி பிள்ளை இந்த கற்று உதாரணமாக ஒன்று சொல்லுவேன். 2-3 உதாரணங்கள். இதை எனக்கு சொன்னவர்கள் மன்னவன் கந்தம், இந்த கல்லூரியிலேயே மிகப்பெரிய தமிழாசிரியர். இன்னும் ஒரு பிள்ளை கொண்டு அவரை பற்றி ஆய்வு செய்வித்தேன். ஒரு MA மாணவர். உண்மையிலே எங்களுடைய பண்டிதமணி வந்து படிப்பிக்க ஒரு நாள் இந்த அகலிகை கதையை படிப்பிக்க வந்த இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அகலிகை இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் தானே. அகலிகை தான் புடியப்படம் நித்திரியா இருக்கைக்குள்ள இந்திரன் போய் பிரச்சனைப்பட்டு கல்லாகி ராமன் கால் தூசிப்பட்டு பெண்ணாக மீண்டு வந்தவங்க கதை. அகலிகை பற்றியே வர இலக்கியம். பண்டிதர் சொன்னாராம், பண்டிதர் மணி, நான் இப்போ வகுப்பு இன்றைய நாங்கள் அகலிகை வேண்டிய டைம் டேபிள் நான் வரைக்குள்ள ஒரு பாலர் பாடசாலை நடந்து கொண்டிருக்கேன். இந்த பாடல் பாடலில் ஒரு டீச்சர் பாடிக்கொண்டிருக்கிறார். மியா மியா பூனைக்குட்டி, மீசைக்கார பூனைக்குட்டி, ஆள் இல்லாத நேரம் பார்த்து ஆருடைய பூனைக்குட்டி என்று பாடிக்கொண்டார். இந்திரன் பூனையாக வந்துதான் அகலிகையிட்ட போனார். அந்த சம்பவத்தை சொல்லி அவர் பாடத்தை தொடங்கினார். இதை மறக்காமல் பின்வந்த ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு சொன்னார். இது ஒன்று. இது மன்னவன் சிற எனக்கு சொன்னார். 2வது ஒன்று மன்னவன் சிற சொன்னது, ஒன்று ஈரிசு புனை சொன்னது. யார் ஞாபகம்? பாஞ்சாலி சபதம் படிப்பிச்சு கொண்டு இருந்தவராம். பாஞ்சாலி சபதம் படிப்பிச்சு கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ் படித்தாக்களுக்காக பாரதி இந்த பாஞ்சாலி சபதம் உச்சம். அந்த பெண்ணியம் பேசுகிறவர்களெல்லாம் பார்க்க வேண்டிய அந்த துகில் உரிகிற நேரம் எல்லாரும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவள் கத்துண்டு கத்தினாள், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அவன் வேறே இல்லை. இது இப்போ நாங்கள் அதுக்கு நாங்கள் மிச்சத்தை சேர்க்கிறது. அவன் அப்போ தான் கோப்பி பிடிச்சோண்டு இருந்தவன் சொல்லி. இப்போ மகாலட்சுமி என்னவாம் அங்கே உங்களுடைய பக்தை உங்களை கூப்பிட்டு குளர்றோம், நீங்களே பேசாமல் இருக்கிறீங்க. பொறு வெயிட் போட்டாக்கிட்ட சொல்லி போட்டு பொறு பதறாதுன்னு சொல்லி டக்குன்னு சொன்னாராம். திறப்ப கொண்டாள். அவள் இப்படி கையை வச்சு கொண்டு, இது பண்டைய மணி சொன்னது, நான் சொல்லி கையை வச்சு கொண்டு கத்து மட்டும் அவள் பேசாமல் பார்த்து கொண்டு, இனி என்னால் ஏதாதுன்றதில் கையை இழுத்து பிடிக்கலாம். 2 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கையை வைத்தினான். அப்போ இனி அவள் முழுச்சான சரணாகதி. உடனே சொன்னாரான். நான் சொல்கிற வழக்கம், யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா டெக்ஸ்டைல்லையும் ஒரே நேரத்தில் தந்து விட்டேன். எல்லா துணியும் சாரி போகுது. வேறு சொன்னால் வண்ணப்பூர் சீலைகளாம் வண்ணப்பூர் சீலைகளாம் அவை வளர்ந்தனவை எண்ணத்தில் அடங்காவை. அவை எத்தனை நிறுத்தன பொன்னிலை பட்டிளையும் நல்ல புது சீலைகளால் கண்ணபிரானர்களால் தம்பி கலட்டிட துணி புதிதான். ஒவ்வொரு காலம் புதுச்சாரி வருது. இது அவர் பண்டிதம்னு சொன்னார். சொல்லி முடிய சொன்னாராம். அவளுக்கு வந்து கண்ணன் வந்து எல்லாம் செட்டில் ஆகி போனா போல மகாலட்சுமி கேட்டாவாம். எங்கே சீலையெல்லாம் கடைகளெல்லாம் அனுப்பினியல், எங்கே அதை பற்றி ஒன்றும் பெரிய இந்தியாவில் மாதிரி எல்லாம் முடியாகி காணாமல் அங்கே அனுப்பினியால் எங்கே இன்னும் பெரிய இல்லையோ பொறுப்பாருன்னு கையை இப்படி வத்தினாராம். எல்லா சாரியும் வந்து குவிஞ்சுதான். அப்படி சொல்லி பிடிச்சினார். சிலர் கட்டியும் இருந்தவையாம், சிலர் உடுத்தும் இருந்தவையாம். இது பண்டிதம் தான் சொல்லி என்னென்றால் அவருக்கு கையை காட்டணுன்னே இங்கே போன சாரி அப்போ எல்லாம் விட்டுட்டு வீடு மாறி போன இடம் பெய்து எங்களுக்கு நல்லா பொருந்தும். ஆக்கள் இல்லாத வீடுகளில் சாமான் எடுக்கிறவர்கள் போல
அவர் சில பேர் உளுத்தும் இருந்தவையாம் என்று பண்டிதமணி சொன்னதாக மன்னவன் பிரகடிக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், மாணவர்களை தங்கள்பால் ஈர்த்து தங்களுடைய கட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு கற்பித்தல் தொடங்கினார். இங்கே புகழ்பெற்ற ஈசு முரளிதரன் இருக்கிறார், ராஜேஷ்டன் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார். அந்த ஆசிரியர் நாளினியிடம் அந்த திறமை இருந்தது. இது ஒரு பக்கம். சிறப்பான ஆசிரியராக இருந்தது. ஒரு ஆசிரியராக இருக்கிறது. நான் அந்த ஹென்ரி பேருமினாஜின் கோட்டேஷன் சொல்லுகிற விதம், எடுத்த தன் பாடத்தில் தெளிவு, அதை சொல்லுகிற விதம், அதுவும் முக்கியமானது. ரெண்டும் சரியாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு அந்த டிப்ளமா ட்ரைனிங் ஒன்றும் இல்லாதாக்கள் தானே நாங்கள். ஆனால் நாங்கள் ஒரு முடலை வச்சுருப்போம். பேராசிரியர் கைலாசபதி எனக்கு முடல். அவருடைய வந்து சொல்வார், நாங்கள் தமிழ் சிறப்பு படிக்க 5 பொம்பளை பிள்ளைகள், நான் ஒரு ஆள் தான் ஆம்பளை பிள்ளை. அப்போ தமிழ் சிறப்பு படிக்கிறதுக்கு வராங்கள். ஆனால் 5 பேர் பொம்பளை பிள்ளை. அவர் வந்தவொடனே சொன்னார், சிவலிங்கராஜா பாஞ்சாலி ஒலி இருக்கிறான் இந்த வகுப்பில். அப்போ எப்படி இருக்கும் எனக்கு செல்வாக்கள் யோசிப்பார். அந்த மாதிரி இந்த வகுப்பிலே மாணவர்களை ஊக்கப்படுத்துகின்ற இப்படியான ஒரு முறை பேராசிரியர் சிவத்தம்பி கேட்டார். முதல் வகுப்பு அப்பா தலைவர் என்றவர் அன்றைய தான் பற்றி வகுப்பு வந்திருக்கிறோம். இந்த எத்தனை பேர் மொத்தமாக வந்து நான் சொன்ன உங்களை விட அந்த வகுப்பில் ஒரு ஆள் தானே. மொத்தமாக இருக்கிறது தமிழில் 2 பேர் தான், 2 நீங்களும் அந்த வகுப்பில் உள்ளே இருக்கு. அப்போ உடனே அவர் சொன்ன என்ன தெரியும், உன்னை மன்னவனும் பண்டிதரும் பழுதாக்கி போட்டாங்க. இது பண்டிதர் சிவத்தம்பி சார் எனக்கு வகுப்புன்னு பழுதாக்கி போட்டாங்க, நகைச்சுவையாக சொல்லி. இவ்வாறு எங்களுடைய நாங்கள் அந்த பின்பற்றிக் கொள்வோம். நாளினி நல்ல சிறந்த கற்பித்தலாக இருக்கின்றதோடு நல்ல ஆய்வாளராகும். அதுதான் அடுத்தது. கல்வியிலே மிக பல்வேறு கோட்டத்தினால் கொடுக்குறார். இவ்வளவு ஒரு மேல் படிப்பு படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் கட்டாயம் படிக்கவும் பல்வேறு நூல்களை வாசித்து அவர் இயல்பாகவே நாங்கள் பிரதேச பற்றி காரணமாக சொல்ல இல்லை, அரசியல் அதுகள் ஒன்றும் என்னிட இல்லை. இப்போ எங்களுடைய இந்த கரவட்டி பகுதியில் இந்த ஒரு நகைச்சுவை உணர்வு அதோடு கொஞ்சம் கூட இருக்கிறதாகத்தான் நான் திருமணம் செய்தது தீவில், வாழ்கிறது வலிகாமத்தில், வன்னியெல்லாம் போய் வந்துக்கிறேன். இந்த கிராமத்தில் அந்த காலத்தில் இப்போ இல்லை, எப்போ மதில்கள் வராமல் வேதிகளாக இருந்தோ அந்த காலத்தில், வேதிகளாக இருக்கிற காலத்தில் இங்கே ஒரு உயிர்ப்பு இருந்தது. அதில் இந்த மிகச்சிறந்த நகைச்சுவையாளர்கள் பலர் இந்த கரவட்டியிலேருந்து வந்துட்டார். ஒரே ஒரு வரை சொல்லுறேன், சிறுத்திறன் ஆசிரியர் சிவஞான சுந்தரம். அவர் ஒரு மிகச்சிறந்த உலகப்புகழ் பெற்ற நகைச்சுவையாளர். இந்த நகைச்சுவை கூடாத சமகாலத்தை சொன்னவர். ஒரு உதாரணம் சொல்கிறேன், என்ன உதாரணம் சொல்லலாம். சிறுத்திறனை பற்றி எனக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர். அவர் கரவட்டியில் இறந்தது இந்த இழப்பெயர் நேரம். அவரை பரத்தம் வரக்கு முதல் நாள் சைக்கிளை ஏற்றி கொண்டு போதே நான் தான். அவர் மிகப்பெரிய நகைச்சுவையாளர். இந்த கரவட்டியை மையமாக வைத்து எழுந்த நகைச்சுவை. ஒருவர் பல்வேறு நிகழ்ச்சியில் ஒருவர் கைரேகையை கொடுத்து இந்த கைரேகையை பேருன்னு சொல்லுவேன், ஒரு சாத்திரியாக காட்டும். அவர் சொல்லுவேன், உனக்கு எல்லா வசதியும் இருந்து அனுபவிக்க பலன் இல்லை. என்ன அப்படி என்னன்னு சொல்ல, ஓ சொல் அப்படின்னா, நான் மாடி வீடு கட்டி போட்டு பங்கருக்கெல்லாம் கேட்டுறேன். அந்த கால சமூக அரசியலை, அந்த கால சமூக நிலைப்பாட்டை தன்னுடைய ஒரு கார்ட்டூனுக்குள்ளார் காட்டியவர் சிறுத்திரதாசன். இவ்வாறு பண்டிதர் வீரத்தி, மன்னவன் கந்தப்பு, கிருஷ்ணாழ்வார். நான் சொந்த வாரம் பிபிசியிலே பேட்டியாளர் பொழுது கிருஷ்ணாழ்வார் அந்த பேட்டி சொன்னேன். முந்தியும் சொல்லியிருப்பேன், இது வயது மறந்துருப்பேன். அந்த கோதுமைமா பற்றி நீங்கள் சொன்னதானே சொல்லியிருக்கேன். கோதுமைமா ராஜேஷ்கர் நான் சொன்னான். அது சொல்லாதவர்கள் தெரிஞ்சவர்கள் கேட்டுக்கொண்டு, தெரியாதவர்கள் நாங்கள் பிறக்கிற காலத்தில் எங்களை பெற்றா சொல்கிறது, இந்த கூப்பன்மாவுக்கு அப்புறம் இந்த பொடிகள் தான் சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் இந்த கூப்பன்மா வந்து யுத்தத்தில் இப்போ கிருஷ்ணாழ்வார் ஒருவர் கேட்டாராம், ஐயா இந்த அரசாங்கம் கொடுத்த இந்த கூப்பன்மா வந்துருக்கு எப்படி இருக்குன்னு. கூப்பனா ஒரு ரொம்ப சாப்பிட்றேன், அரிசி மாதிரி மாக்குறக்கன் மாதிரி சாப்பிட்டு பழகிடும். அவர் சொன்னாரா எப்படி பிடிக்கிறோனோ நல்லா பிடிக்குது, நல்லா பிடிக்கிறான். எங்கேண்டா அப்போ பெட்டிக்க நான் மாப்பிள்ளைக்கிறேன், பெட்டிக்க விட்டு தண்ணியை விட பெட்டிக்க பிடிக்குது. சரி பரவாயில்லை, கையை வைக்க கையில் பிடிக்குது.
வாயை வைக்க அண்ணாக்கில் பிடிக்குது, அடுத்த நாளைக்கு நேரிக்க பிடிக்குது. இது கிருஷ்ணாழ்வார் சொன்ன பகுதி. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இந்த இயல்பு நல்ல ஆசிரியர்களை தோற்றுவிப்பதற்கு ஒரு காரணமாக சொல்லுகிற விடயத்தை சுவைப்பட சொல்லுதல், நகைச்சுவையோடு சொல்லுதல். என்னுடைய நண்பர் இருக்கிறார், அவர் என்னோட 6 வயது கூடினவர். அவர் அடிக்கடி சொல்லுவார், அவர் ஆசிரியர் பணியில் இருந்து உச்சத்துக்கு போய் இழப்பாரியவர். அவர் சொல்லுவார், நகைச்சுவையாக கற்பித்தலை நாங்கள் 6ஆம் வகுப்பில் படித்ததை இன்னும் மறக்கவில்லை. இது அவர் எனக்கு வேதம் ஓதியது போல அவர் சொல்லுவார். இவை நாளினி அது. 2வது நெறிப்படுத்துதல், மாணவர்களை வாழ்வுக்கும் தொழிலுக்கும் தொடர்ந்து படிப்பதற்கும் வெளிப்படுத்துதல், நெறிப்படுத்துதல். வாய்க்கால் கீறி தண்ணீரை பாய விடுவது போல நாளினி செய்தார். நாளினியினுடைய குடும்ப பின்னணி, நாளினிக்கோ இந்த சகோதரர்களோ ஒரு ஆளுக்கு மாறன் 2 பேர். நல்லவர்களுக்கு மாறன் என்ன, நான் மாறன் 2 போகிறான். இப்போ நான் பிறகு போக்கு முந்தி நான் மாறன் ரெண்டா, நான் மாறன் 2 போ. ஏனென்றால் அது ஒரு இயல்பாக ரத்தத்தில் ஊறின, அது லக்கிய வழியாக்கி சமகால அரசியலை கொண்டு வந்து செய்தவர்களை சிரித்திரம் பெறலாம். அவருடைய நகைச்சுவைகளை நான் சேர்த்து பெட்டி எல்லாம் வச்சிருந்தேன். நான் அப்போ இல்லாமல் போய்விட்டது. இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த காலத்தில் இந்த பழம் பஸ்ஸுகள் தான் கடை ஓடுறது பெரிய கஷ்டம். அந்த பஸ்ஸில் போயிட்டு ஒருத்தன் பஸ்ஸை மறிப்பான். அப்போ மறிக்க அப்படி கொண்டு அது படங்குன்னா தானே எட்டி பார்த்து இந்த கம்பியோடையும் ஜெயித்தலாம். ஐயோ இது எந்த கம்பியில் முதல் போன பஸ்ஸில் பிடிச்சேன்னா அந்த பஸ் இந்த கம்பியில் கொண்டு போகும். அப்போ அந்த காலத்து சமூகத்தை விமர்சித்த மிகப்பெரிய நிறைய உதாரணம் சொல்லுது. இது இந்த மண்ணுக்குரியது. இந்த நாளினி பிறந்து கதையாக பிள்ளத்து கதை பேசாமல் இருந்துட்டு ஏதாவது மெல்லதாக சொல்லிடுவாங்க. இப்போ மாணவராக இருக்கும், மாணவர்களை நெறிப்படுத்தி ஈசு முரளிதரன் இந்த பதிப்பாதியில் பார்க்கிறோம். சந்தோஷமாக உண்மையிலே நான் நீண்ட நேரம் பேசுகிறேன்னு தெரியாது. ஏற்கனவே சொன்னால் கத்திக்காச்சாரியார் என்று. எனவே நான் இந்த நூலை வெளியிடுகிற உங்களை நான் பாராட்டுகிறேன். உண்மையிலே இந்த இன்னொரு எம்ஏ செய்தவ, அதே சொல்ல மறந்துடுவேன். தமிழ்லேயும் ஒரு எம்ஏ செய்தவ என்னோட வந்து வச்சோம். அது நூலை வரையுது வந்து வராவிட்டால் அதே நூலாக நீங்கள் விடலாம். முரளிதரன் வந்துடுதான். அவர் நூலாக ஏன் நான் சொல்கிறேன் என்றால், பிரதேச பற்றி பிள்ளை அல்ல. பேராசிரியர் எனக்கு சொன்னார், நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிப்பீச்சு போட்டு இறங்கி வர அந்த பெரிய உலக புகழ் பெற்ற பேராசிரியர்கள் எல்லாம் கை கொடுத்து கட்டிப்பிடிச்சாங்க. அப்போ தான் சண்டீர் குளத்துக்கு பக்கத்தில் உள்ள அலம்பல் வேலியை தான் நினச்சி கொண்டு வந்தேன். அது பிள்ளையண்டு. இந்த அலம்பல் வேலின்றது வேலி கட்டுற, ஏனென்றால் அது பிரதேச பெற்ற பிள்ளை அல்ல. ஆனால் அதையே வாதமாக எடுத்து அரசியலாக்கக்கூடாது. ஒழிய எங்களை பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நன்றி. நாளினி உண்மையிலே ஆசிரியர்களுக்குள்ள பண்டைய வீரத்தில் ஒரு பாடல் எழுதினவர். அந்த ஆசிரியர்களை பற்றி எழுதிக்க ஒரு ஆசிரியர் பிரியாவுடைய எழுதினவர். நன்றுக்கும் ஒன்றுபட ஆசிரியர் வர்க்கத்துள் நீ ஒருவன், நல்ல விஷயத்துக்கும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாத அந்த நெல்லியடி மத்தியமாக வித்தியாசத்தில் ரட்ன சமாஜியோட பிரின்சிபல் இருந்தது. அவற்றை பிரியாவுடைய வாழ்த்திலே பண்டிதர்கள் நன்றுக்கும் ஒன்றுபடா ஆசிரியர் வர்க்கத்துள் நீ ஒருவன், நல்லதுக்கு கூடி ஒத்து வராத ஆசிரியர் வர்க்கத்துக்குள் இப்படி இருந்து ஒரு புகழை பெறுவதென்றால் இது லேசான காரியம். உண்மையிலே நாளினி மிகச்சிறந்த ஒரு மாணவர் பரம்பரையை உருவாக்கிறது. எப்பொழுதும் மாணவர் பரம்பரையால் தான் இந்த உலகம் போற்றப்படும் என்று கூறிக்கொண்டு, நாளினியை பற்றிய இந்த நூலை வெளியிடுகின்ற இந்த மாணவர்களை பாராட்டி, மாணவன் இன்றும் நிறைவாக இன்றும் ஒரு நன்றியுள்ள மாணவர் பரம்பரை இருக்கிறதே என்ற நினைவை இந்த நூல் காட்டுகிறது. அழகான பதிப்பு, அற்புதமான பதிப்பு. இந்த எங்களுடைய வடமராட்சியில் உள்ள உத்தரப்பதிக்கின்ற பதிப்பாளர்கள் ஒருவன் பரணிதர். அருமையான பதிப்பு, அருமையான பதிப்பாசிரியர். இந்த வகையிலே நான் பார்த்தேன், உள்ளம் பிழை இல்லை. நான் வாய்ச்சி கொண்டு போவது என்ற கண்ணில் ஒற்றைய உள்ளத்தில் ஒரு சின்ன பிள்ளை இருந்தது, மற்றபடி ஒரு பிள்ளையும் இல்லை. அதுவும் ஒரிஜினலை பார்த்து திருத்தவனு கொண்டு நான் அடையாளம் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன். பிள்ளையோ சரியோ தெரியாது. மற்றபடி
நாங்களும் இந்த வாத்திமாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னென்னா பிள்ளைய முதல் தெரியும், இந்த வாட்சி கொண்டு போயிருக்க பிள்ளைய தெரியும். இந்த பிள்ளைகளை வச்சுக்கொண்டே நான் வகுப்பில் கனவேருக்கு உதாரணம் சொல்லுவேன். அதுவும் இந்த நவீன கம்ப்யூட்டர் வந்துருக்காரு, அதுக்கு பிறகு இன்விடேஷன்லேயே நோட்டீஸ்லேயே கனவுல கட்டிட நிர்மாண உதவிகள் செய்யப்படுகின்றது, மாவென்னா போட்டு எழுதலாம். இப்படியெல்லாம் கம்ப்யூட்டரில் வருது. எனவே கனவிடங்கள் இது உண்மை, நான் பொய் சொல்லவில்லை, உண்மை. இதை பார்க்கணும். நான் ஃபேஸ்புக்கில் வர கட்டுரைகள் நான் வாசிப்பேன். இப்படி மேலால் பார்த்து கொண்டு விட்டுறேன்னா அதில் விஷயத்தை விட புள்ளிகள் கூட இருக்கு. எனவே நாளினி கணபதி பிள்ளை அவருடைய ஆற்றலும் பெருமையும், அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும், அவருடைய குடும்பம் நல்லா இருக்கும் என்று கூறி என்னை அழைத்தமைக்கு நன்றியும் கூறி நான் நீண்ட நேரம் பேசிவிட்டேன். இந்த பேச்சை கேட்டு உங்களுக்கு நன்றி கூறி உதவுகிறேன். நன்றி. வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வினை நிறைவேற்றுமாறு வணிகத்துறையில் வழங்காமல் தோன்றிருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய பொன்னாள் காவல்துறை தலைவர் மதிப்பாளர் பேராசிரியர் சுகந்திரநாத் அவர்களுக்கான பொன்னாடையை போட்டி கௌரவிக்குமாறு நிகழ்வுடைய தலைவரை பாடசாலையின் முதல் வாங்கிய திருவாளர் அரவிந்த் அவர்களை இப்போது நான் அழைக்கின்றேன். அவருக்கான நினைவு சிலை வழங்கி வைக்குமாறு அன்பாக கொண்டிருக்கின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு ராஜேஷ் அண்ணா அவர்களை கருத்துரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். மிக ஆழமாக தடம் பதித்து இருக்கின்ற நாளினி ஆசிரியர் அவர்களை நினைந்து வேளையிலே இங்கே சொல்லப்பட்ட பழைய தமிழாசிரியர்களுடைய பெருமையினுடைய அல்லது அவர்களுடைய மரபினுடைய தொடர்ச்சியாக இருந்த இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர் அமரர் நாளினி கணபதி பிள்ளை அவர்கள் தான் அந்த தொடர்ச்சியினுடைய ஒரு இறுதி புள்ளியாக இருக்க முடியும். அதற்கு பின்னே அவர் சொன்ன இந்த நவீன மரபிலே கற்பிக்கின்ற பல ஆசிரியர்கள் இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம். சிவலிங்கராஜா சார் அந்த காலத்தினுடைய ஆசிரியர்களுடைய அருமையை, அவருடைய பெருமைகளை, பழந்தமிழ் இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நூலினுடைய ஆசிரியர் அவர்கள் எழுதிய கருத்துக்களையும் உள்வாங்கி பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு சொன்னார். அதெல்லாம் நினைந்து இன்புறத்தக்கது. இதில் சில பேரை எனக்கு தெரியும். சார் பழைய பண்டிதர்கள்ட்ட படித்ததை போல, அந்த காலத்தினுடைய பழைய என்று சொன்னால் அது வேற அர்த்தத்தில் வரும், மரபு பண்டிதர்கள்ட்ட படித்ததை போல நான் இந்த வடமராட்சி பகுதியில் இருக்கிற அதனுடைய தொடர்ச்சியாக இருந்த சில பேரிடம் படித்தேன். அதில் மிக முக்கியமானவர் பொன் கணேசன் அவர்கள். அவருடைய கையெழுத்து இன்றைக்கும் என்னுடைய கண்ணுக்குள்ளே நிற்கின்றது. பிளாக் போர்டில் சும்மா பொறிச்சது மாதிரி எழுத்து எழுதுவார். அவரிடம் நான் படித்திருக்கிறேன். சால்வை போட்டு வேட்டியோடு வந்த ஆசிரியர். திக்கத்தை சேர்ந்த இங்கே இருக்கின்ற ஞான சம்பந்தனுடைய அப்பா வேலாயுதம் மாஸ்டர் அவர்களிடம் நான் தமிழ் படித்திருக்கின்றேன். அவர்கள் எங்களுக்கு தந்த கல்வியினுடைய, அந்த மொழி கல்வியினுடைய, அந்த இலக்கிய கல்வியினுடைய, பண்பாடு பற்றிய கல்வியினுடைய சிந்தனைகள் மிக முக்கியமானது.
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விஞ்ஞானத்துறைக்குள்ளே போய் விக்னேஸ்வராவில் நான் படித்த காலப்பகுதியில் நாளினி மிஸ்ஸிட்ட நான் படிக்கல. என்னுடைய மனைவியார் அடிக்கடி அந்த மிஸ்ஸினுடைய பெருமைகளை சொல்லுவார். தயாரூபன் அவர்களோட வகுப்பில், ஈசு முரளிதரனோட வகுப்பில் இருந்து படித்த ஆள் என்னுடைய மனைவியார். இன்றைக்கு என்னுடைய மகளை பயணம் அனுப்பணும், அவள் பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்காக. அப்போ நான் நீங்கள் வராதீங்க, அவள்கிட்ட வீதை பாருங்க, நான் போகிறேன், அப்படி முடிஞ்சால் உங்களை பற்றி இதில் சொல்கிறேன் சொல்லி சொன்னேன். ஆனால் ஆளுக்கு மனங்கு கீழே வந்து இருக்கிற அவளுக்கு. இப்போ அவள்கிட்ட பயணம் எப்படி போதோ தெரியாது. இதுதான் இந்த ஆசிரியை மாணவர்களுடைய மனதில் பதிந்த விதம். தன்னுடைய மகளை தூக்கி எறிஞ்சு போட்டு அவள் போகிற நேரம் போட்டு அவள் வந்து இங்கே இருக்கிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு இவர்கள் அந்த ஆழமாக அந்த ஆசிரியை நேசித்திருப்பார்கள் என்றது எங்கள் எல்லோருக்கும் தெரியுது பார்க்க. நான் ஒரு விஞ்ஞானத்துறையை படித்து சிவம் சேர்ந்த காலத்தில் நான் இங்கே படித்த வேளையில் இந்த விக்னேஸ்வரா, நான் வந்த வேளையில் என்னுடைய நண்பர்களுக்கு சொன்னேன், இந்த விக்னேஸ்வரா விளையாட்டு போட்டி என்று சொல்லி சொன்னால் இதில் இருக்கிற பிள்ளைகளுடைய கூட்டத்தை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். மண் போட்டால் மண் விழாத மக்கள் தொகையை, மாணவர்களுடைய தொகை இங்கே இருந்தது. நானும் தேர்வனும் பக்கத்தில் இருந்து ராமசாமி ஹவுஸை பற்றி ஒரு நினைச்சு பார்த்தோம். சேர் கிருஷ்ணபிள்ளை ஆசிரியரை பற்றி, அதிபரை பற்றி சொல்லிக்க நாங்கள் ராமசாமி ஹவுஸை பற்றி நினைச்சு பார்த்தோம். தயாருவன் இந்த சைஸில் தான் நாங்கள் தயாருவனை பார்க்குறோம். தயாருவன் கம்பு மாதிரி இருந்து ரிலே ஓடினது, இதில் இந்த ஓட்டப்பந்தயங்களில் தயாருவன் படைத்த சாதனைகளை நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்த்துருக்கோம். ஒரு கட்ட சூட்ஸும் போட்டுக்கொண்டு ஒரு நெடுத்த மாணவன் இந்த கிரவுண்ட்ஸ்லேயே ஓடினதை நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி பழைய நினைவுகள் எல்லாம் வருது. எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை எப்படி வழிபடுத்தினார்கள், அதிபர்கள் எப்படி வழிபடுத்தினார்கள் என்றதுக்கு நான் ஒரு கதை சொல்லலாம். விக்னேஸ்வரனுடைய நினைவு. நான் ஓஎல் வரை தேவரையாளி இந்துவிலே படித்தவன். அதுக்கு பின்னே விக்னேஸ்வராவிலே வந்து அட்வான்ஸ் லெவல் படித்தவன். இதுக்குள்ளேயும் ஒரு பிணைப்பு இருக்கு. நான் அதிபருடைய அலுவலகத்தில் வந்து திரும்பி பார்த்தேன். அந்த பழைய படங்கள் இருக்கான்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். வாச முதலியார், சிற்றம்பலம் அவர்களுடைய படம் இதில் இருந்தது. நான் சூரனை நினைச்சு பார்த்தேன். முதலியாருடைய வண்டிலுக்கு பின்னாலே அவருடைய வண்டிலை பிடிச்சு கொண்டு போய் காரியம் சாதித்த ஒரு மனிதன் சூரன். அந்த காரியம் சாதித்த என்பதை நான் மேற்கோட்குறிகளை சொல்ல விரும்புகிறேன். அப்படி சென்று தேவரையாளியை நிறுவிய ஒரு மனிதன். அப்ப அந்த தொடர்ச்சி இருக்கு. நிறைய இங்க தர்மதேவன் இருக்கிறார், ஆசிரியராகவும் இங்கே இருந்தார், இந்த கல்லூரியில் படித்த மாணவர். அப்ப இந்த தொடர், இந்த பிணைப்பு ஒன்று இருக்கு. ஒரு முறை நான் பரீட்சைக்கு வரவில்லை, சயின்ஸ் படிக்க. ஆர்ட்ஸ் இருந்தால் வராமல் விட்டுருக்க மாட்டேன். சயின்ஸ் படிக்கல, மண்டைக்கு ஒன்று முகரையில் பரீட்சைக்கு வரையில்லை. டேர்ம் எக்ஸாமுக்கு சிவம் சார் இருக்கிறார். சிவம் சார் பின்னேரத்தில் ஒரு மாதிரி நிற்பார், பகலில் ஒரு மாதிரி நிற்பார். பின்னேரத்தில் நிற்கிற கோலத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கடுமையாக இருப்பார், பகலில் பேச மாட்டார். நான் பரீட்சைக்கு வரையில் இந்த வீட்டில் தெரியாது, என்ன கூப்பிட்டார். என்னோட 2-3 பேர் போய் கையை கட்டி கொண்டு நிற்கிறோம். ஏண்டா வரையில் சோதனை என்று கேட்டார். நான் அம்மா ஆஸ்பத்திரியில் சார் பார்க்க போனான் வரையில. அப்போ என்னுடைய கடைசி தங்கச்சி பிறந்திருக்கிறார். நான் அட்வான்ஸ் படிக்க கேட்கல. அவ சரி நம்பிட்டேன். சரி போயிரு என்று சொல்லி சொன்னேன். இப்போ நான் சரி என்று பூரக்கு வலிக்கிட்டு திரும்பி உண்மையாக அதுக்காண்டி தான் சார் வரையில. டபுள் நோட்டீஸ் ஈக்குவல் டு எஸ், போய் கொப்பா கூட்டி கொண்டு வாங்க. அண்டுதான் எனக்கு லாஜிக் விளங்கிச்சு. டபுள் நோட்டீஸ் ஈக்குவல் டு எஸ், போய் கொப்பா கூட்டிடுவோம், அவ்வளோதான். அப்போ கண்டிப்பான இப்படியான ஆசிரியர்கள்ட்ட நாங்கள் படிச்சினாங்கள். மிக சந்தோஷமான ஆசிரியர்கள்ட்ட படிச்சினாங்கள். விக்னேஸ்வரனுடைய அனுபவங்களை நான் இந்த இடத்துல சொல்லாட்டி வேறு இடத்துல சொல்லிடாது. அப்போ இப்படி இருந்த ஒரு கல்லூரியில் படிப்பித்த ஒரு தமிழ் ஆசிரியர் என்ற வகையில் இந்த பண்டை தமிழ் மரபிலும் நவீன கோட்பாடுகளிலும் ஆசிரியர் நிலை ஒரு ஒப்பியல் நோக்கு என்ற இந்த நூல் 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வருகின்றது. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். 26 வருடங்கள் அவர் 99 இந்த ஆய்வை செய்கின்றார். எம்ஃபில் இன் எஜுகேஷன்ல இந்த ஆய்வை செய்கிறார். இன்றைக்கு 2024 கழிந்து 25 இந்த ஆய்வு வருது.
அப்ப 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வருகின்ற இந்த ஆய்வு, 4 நூற்றாண்டுக்கு பிறகு இங்கெல்லாம் இந்த அன்பளிப்புகளை செய்திருக்கின்ற இந்த மாணவர்களுடைய முயற்சியால நண்பர் ஈசு முரளிதரன் அவர்களுடைய ஒரு பதிப்பு வேலைகளுக்கான மிக மிக ஈடுபாட்டோடு கூடிய வேலையினால இந்த நூல் வருகின்றது என்று சொல்லி சொன்னால், அது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அடுத்த வருஷமே எங்களுக்கு படித்த ஆசிரியரை மறந்துட்டு போடுவோம். சார் சொன்னது போல ஃபைனல் இயர்ல பாஸ் அவுட் பண்ணி வெளியில போனா அவன் யாரோ நாங்கள் யாரோ என்ற நிலைமையில 25 வருஷத்துக்கு பின்னால மனசில நாளினி மிஷனுடைய எண்ணங்களோட உலா வருகின்ற மாணவர்கள் இந்த கரவட்டி பிரதேசத்தில் விக்னேஸ்வராவினுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு மிக பெருமதியான விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஆசிரியர்களை நாங்கள் எப்படி மதிக்கிறோம் என்றதுக்கு ஒரு நல்ல படிப்பினை. இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள், இன்றைக்கு எங்களிடம் கல்வி கேட்கிற மாணவர்கள் இந்த ஆசிரியர்களை எவ்வளவு தூரம் நினைக்கிறார்கள், இது 2 பக்கத்திலையும் பிழை இருக்கு. நாங்கள் வெறுமனே மாணவனுடைய தலையிலையும் முடிய சூட்டி இவன் ஆசிரியரை மதிக்காதான்னு சொல்லி அவன் தலையில பொறுப்பை போட்டுட்டு விலத்தி போறாக்கள் நாங்கள் இருக்கிறோம். இதே நேரத்தில் ஆசிரியர்கள் பக்கத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கு. ரெண்டையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். ஏன்னா ஒரு பக்கத்தில் அந்த நியாயம் இருக்கிறது இல்லை. அப்ப இந்த நிலைமையில இந்த விஷயம் மிக முக்கியத்துவமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒன்று. 2வது விஷயம், இந்த கல்லூரி மண்டபத்தில் இந்த நூல் வெளியீடு நடைபெறுகின்றது என்பதற்கு பின்னால 67ஆம் ஆண்டில இருந்து 75ஆம் ஆண்டு வரைக்கும் நாளினி மிஸ் இங்க மாணவியா இருந்திருக்கான், இந்த கல்லூரியில படிச்சிருக்கான். 67ல இருந்து 75 ஆண்டுகள், 75ஆம் ஆண்டு வரைக்கும். பிறகு அந்த இடப்பட்ட காலத்திலே அவர் அங்கே இங்கே எல்லாம் போய் வந்து 93 தொடக்கம் 2012 வரைக்கும் இங்கே ஆசிரியராக இருந்திருக்கார். மொத்தம் ஏறத்தாழ 30 வருடம் மாணவியாகவும் ஆசிரியராகவும் ஏறத்தாழ 30 வருடம் இந்த கல்லூரியில அவ இருந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறான். நான் நினைக்கிறேன் எங்கேயாவது அவருடைய ஆன்மா அப்படி ஒன்று இருக்குமா இருந்தால், பிறப்புக்கு பிறகு இறப்புக்கு பிறகு அப்படி ஒன்று இருக்குமா இருந்தால் இந்த கல்லூரியை விட்டுட்டு போகலாம். அவ்வளவுக்கு இந்த கல்லூரியோட பிணைஞ்சிருக்கா. இப்ப 25 வருஷத்துக்கு பிறகு இந்த மாணவர்கள் ஒரு 55 வருட கால மனசில இருந்த மனசோட இணைஞ்சிருக்கிற ஒரு வேலையாத்தான் இதை பார்க்கலாம். இந்த வேலையினுடைய பெருமதியை அப்படிதான் பார்க்கலாம். அப்ப அந்த வேலையை செய்த இந்த மாணவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். சில பின்னடைவுகள் வந்தது. ராகவன் சார், அதிபர் ராகவன் அவர்கள் நாளினி மிஸ் அவர்களுடைய நினைவு மலரில் ஒரு குறிப்பு எழுதுறார். முதல்ல அந்த குறிப்பில் தான் நான் கேள்விப்படுறேன், இவ முதுகலைமானி MA தமிழ் செய்ததற்குரிய அவருடைய ஆய்வும், எம்ஃபில் எஜுகேஷன் ரிசர்ச் செய்ததற்குரிய ஒரு ஆய்வும் அங்கே இருக்கு. இது வெகு விரைவில் நூல் வடிவம் பெற வேண்டும் என்று சொல்லி அவருடைய நினைவு மலர்ல அந்த செய்தியை ராகவன் சார் எழுதுறார். இப்ப நான் இப்ப அவருக்கு சொன்னேன், அவர் பெருமைப்பட்டார். நினைச்சு நீங்க அதை பற்றி எழுதியிருக்க சார் முந்துக்குன்னு சொல்லி நான் அந்த முரளியிட்ட அந்த நினைவு மலர் எல்லாம் வாங்கி படிச்சிருக்கேன். அப்ப அந்த எண்ணம் எல்லோருடைய மனதிலே இருக்கு. அந்த எண்ணத்தை நிறைவேற்ற முற்படுகின்ற வேளையில சில தடங்கல்கள், ஒரு பதிப்பு விஷயம் என்பது பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கிற ஒரு விஷயம். அந்த மாணவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இவ்வளவு பெரிய தொகைக்கான காசூலையை கொடுக்கிறார்கள் அவருடைய பேர்ல. இந்த நூல்களை இங்க படித்த அந்த சமூகத்துக்கு கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு ஆய்வு நூலை பதிப்பு செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் உண்மையில பாராட்டாம இருக்க முடியாது. பெரிய ஒரு வேலையை செய்கிற அந்த முயற்சியை நாங்கள் பாராட்டி தான் ஆகவும். அப்ப இந்த நிலைமையில இந்த நூலை பற்றி பேசுகின்றது என்பது எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால், ஒரு 25 ஆண்டு காலங்களை கடந்து வெளிவருகின்ற ஒரு ஆய்வென்ற வகையில அந்த ஆய்வினுடைய இன்றைய முக்கியத்துவம் என்ன, 25 வருடத்துக்கு பிறகு என்ன முக்கியத்துவம் என்று பேசுவதுதான் என்னுடைய உரையா இருக்கும். இன்னொரு சொற்பநேரத்தில் நான் இதை பேசி முடிச்சிருவேன். அப்ப இந்த ஆய்வில் இங்க பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்கள் பேசுகிற வேளையில கைலாசபதி அவர்களை நினைவுபடுத்தி அவருடைய ஒப்பியல் ஆய்வு மரபை பற்றி சொன்னார். எங்களுடைய தமிழ் உலகுக்கு ஒப்பியல் ஆய்வை அறிமுகப்படுத்திய
மிக முதன்மையான பேராசிரியராக அந்த பேராசிரியர் இருந்திருக்கிறார். அப்ப இந்த ஒப்பியல் ஆய்வு இலக்கியத்தில் வருகின்ற வேளையில அவர் ஹீரோயிக் போயிட்ரியை பற்றி ஆய்வு செய்து அந்த ஒப்பியல் மரபிலே ஆய்வுகளை செய்து அவர் தன்னுடைய PhD எடுத்துக்கொண்டு இங்கே வந்ததன் பிற்பாடு அந்த ஒப்பியல் ஆய்வு முறையை வளர்த்து கொண்டு போறார். தமிழ் மரபிலையும் பண்பாட்டு அம்சங்களுக்கும் இலக்கிய செழுமையை எடுத்து சொல்லுவதற்கும் இந்த ஒப்பியல் ஆய்வு கிரேக்கத்தினுடைய இலக்கியத்தை சங்க காலத்தில் இருந்த பாடல்களோடு ஒப்பிட்டு பார்த்து படிக்கிற அந்த மரபை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இது தமிழ் இலக்கிய மரபிலே பண்பாட்டு கல்வியிலே மிக முக்கியமான விஷயம். ஆனால் கல்வி மரபிலே பார்த்தோமாக இருந்தால், கல்வி என்ற துறையை எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கே வருகின்ற ஒப்பியல் ஆய்வு எப்படி அமைகின்றது என்றது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஒப்பியல் ஆய்வு எப்படி இவ்வளவு காலமும் எங்களுடைய பண்பாட்டிலே எங்களுடைய மரபில கல்வி மரபில விளங்கி வச்சிருக்கப்படுது என்று சொல்லி சொன்னால், ஒரு நாட்டினுடைய கல்வியை எடுத்து இன்னொரு நாட்டோடு ஒப்பிடுறார், ஒரு நாட்டில் இருக்கிற ஆசிரியத்துவத்தை எடுத்து இன்னொரு நாட்டோடு ஒப்பிடுறார், ஒரு நாட்டில் இருக்கிற உயர்கல்வியை எடுத்து இன்னொரு நாட்டோடு ஒப்பிடுறார். இப்படித்தான் கல்வி சூழலில் ஒப்பியல் ஆய்வு முறைகள் இடம்பெற்றுக் கொண்டு வந்தது. கம்பேரிட்டிவ் எஜுகேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லி அதை பற்றி ஆய்வு செய்தார். எங்களுடைய தமிழ் மரபில இலங்கையில் இருக்கிற தமிழ் சூழல்ல இந்த ஒப்பியல் ஆய்வை பற்றி மிக விரிவாக எழுதினவர் பேராசிரியர், மறைந்த பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள், மலையகத்தை சேர்ந்த பேராசிரியர். அவர் தான் இந்த ஒப்பியல் மரபை பற்றி அதிகமாக கவலைப்பட்டவர். மேலை நாடுகளிலே இந்த ஒப்பியல் கம்பேரிட்டிவ் எஜுகேஷன் என்ற அந்த தீம், அந்த கருப்பொருளை வைத்து ஏராளமான ஆய்வுகள் வந்தது. அப்ப தமிழ் மரபில இப்படி அந்த கல்வியல் துறையில ஆய்வு வரையக்குள்ள எங்கள்கிட்ட கிடைச்ச ஆய்வுகள் எப்படி இருந்தது என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, பின்லாண்டில் ஒரு எஜுகேஷன், ஒரு சிறந்த கல்வி முறை இருக்குன்னு சொன்னா, நாங்கள் இங்கே இருக்கிற கல்வி முறைப்படி ஒப்பிட்டு எங்கள்கிட்ட என்ன குறை இருக்கு அல்லது நிறைவு இருக்குன்னு சொல்லி பார்க்கிற ஒரு சூழல் தான் இருந்தது. அப்ப இப்படி வருகின்ற அந்த ஆய்வில நாளினி மிஷனுடைய முக்கியத்துவம் என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இவ ஒரு பரப்பில தமிழ் சூழல்ல ஒரு மரபார்ந்த கல்வி முறை ஒன்று இருக்கு. அந்த தமிழ் சூழல் ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற ஒரு நவீன கல்வி மரபு இருக்கு. அப்ப இந்த நவீன கல்வி மரபில நவீன கோட்பாடுகள் என்று அவர் கருதுற விஷயம் அநேகமாக மேல மரபுகள்ல இருந்து, மேல தேச மரபுகள்ல இருந்து எங்களுடைய கல்வி உலகுக்கு அறிமுகமாகி இருக்கின்ற விஷயம். சொன்ன மாதிரி ஒரு பண்டித மரபினுடைய தொடர்ச்சியோட வைத்து பார்க்க வேண்டிய நாளினிமேஷ் ஒரு நவீன கல்வி மரபிலேயும் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியராக இருந்தார். நாங்கள் படித்த காலத்திலே அந்த நவீன கல்வி மரபுகள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு முழுமையா ஒரு பெரும்பாலான அளவுக்கு வந்து சேர்ந்து, அப்ப அதுக்குள்ளே ஒரு ஒப்பீட்டை செய்ய வேணும் என்று வெளிக்கிட்ட இந்த ஆய்வு மிக முக்கியமான ஆய்வு என்று நான் கருதுகிறேன். என்று சொன்னால், மற்றது இலகுவாகவே நடந்து கொண்டிருந்தது. ஜப்பான்ல இருக்க கல்வி முறைக்கும் இலங்கையில் இருக்க கல்வி முறைக்கும் இடையில் உள்ள தொடர், இந்தியாவில் இருக்க பல்கலைக்கழக முறைக்கும் இலங்கையில் இருக்க பல்கலைக்கழக முறைக்கும் இடையில் உள்ள தொடர் என்று நடந்த ஆய்வுகள் மிக விரிவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழல்ல இந்த விஷயத்தை பார்க்கிறதுன்றது, அதிலையும் நான் இந்த புத்தகத்தை எப்படி வரையறுப்பேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு கிளாசிக்கல் எஜுகேஷன், ஒரு செழுங்கலை கல்வி மரபில இருக்கிற விஷயங்கள். ஏனென்று சொன்னால், நீங்க புத்தகத்தை படிக்கிற வேளையில விளங்கிக் கொள்வீர்கள். ஒரு ஆசிரியரை எடுக்கிறார், ஆசிரியத்துவம் தான் ஆய்வுக்குரிய முக்கியமான பொருள். ஒரு நல்ல ஆசிரியர் இந்த ஆசிரியத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு செய்கிறார். அப்ப அந்த ஆசிரியத்துவத்தை, இந்த ஆசிரிய நிலை என்று சொல்லி சொல்றார். ஆசிரிய நிலை அந்த சொல்லலாம் மிக ஆழமா கதைக்க வேண்டியது, அது இந்த அரங்கில பேச முடியாதது, அது விசேடமா கதைக்க வேண்டிய விஷயம். ஆசிரிய நிலை, இந்த ஆசிரிய நிலை அவ எடுத்துக்கொண்டு பேசுற அந்த 6 சாப்டர்லையும் பிரதானமா 6 சாப்டர் இருக்கு, ஒரு முடிவுரை இருக்கு, அப்ப 7 சாப்டர் இருக்கு, 7 இயல்கள் இருக்கு. அந்த பிரதான 6 இயல்களையும் அவர் எடுத்து பேசுகின்ற விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த செழுங்கலையாக செழுங்கலை நியமத்துக்குள்ள செழுமையான இலக்கியங்களுக்குள்ள, தொல்சீர் இலக்கியங்களுக்குள்ள, கிளாசிக்கல் இலக்கியங்களுக்குள்ள, தொல்சீர் மரபுக்குள்ள அந்த ஆசிரியத்துவம் பற்றி பேசுகின்ற அந்த பண்பு நிலைகள் எப்படி இருக்கு என்று சொல்லி பார்த்தார். சேது புராணத்திலே ஆசிரியரை பற்றி இருக்குன்னு பேசுறான். இவ்வளவுக்கு சொன்னார், அவன் ரெஃபரன்ஸ்கள் அவர் தேடி எடுத்த விஷயங்கள் பெரிய விஷயங்கள் என்று சொல்லி சொன்னா, அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, ஒவ்வொரு சாப்டர் முடியக்குள்ள அவர்கிட்ட
அந்த அடிக்குறிப்புகள் போடப்பட்டிருக்கு. பார்த்தா தெரியும் எவ்வளவுக்கு வேலை செய்திருப்பான்னு சொல்லி. இப்ப சும்மா ஒரு நூலை சொல்லி, ஒரு பழைய திருக்குறளை சொல்லி கல்வி கருத்துக்கள் சொல்லி சொன்னால் மெலிஞ்சு போய் கிடக்கு. திருக்குறள்ல கல்வி கருத்துக்கள்னா மலிஞ்சு போயிருக்கு. அது இப்ப சேது புராணத்துல கல்வி அம்சங்களை ஆசிரிய நிலையை பற்றி தேடி இருக்கிறா, சிலப்பதிகாரத்திலே ஆசிரிய நிலையை பற்றி தேடி இருக்கிறா, நன்னூலிய ஆசிரிய நிலையை பற்றி தேடி இருக்கிறா. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் அதுக்குள்ள வந்து போகும். சரி, அப்ப இவ வெறுமனே இந்த மரபு இலக்கியங்களை தானா படிச்சு இங்க கொண்டு முன்னிறுத்துறான்னு பார்த்தா அப்படி இல்லை. அவன் காலத்துல லேட்டஸ்டா வந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட், ஒரு சமூக விஞ்ஞான ஆய்வாளர் எடுக்கக்கூடிய சில கவர்மெண்ட் ரிப்போர்ட்கள், லேட்டஸ்டா வந்த சமூக மையமான ஆய்வுகளில் இருக்கிற தரவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறான். அப்ப இது அந்த ரெண்டு மரபுக்குள்ளேயும் இவன் நின்று தன்னுடைய ஆய்வு முறையை வளர்த்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக நான் இந்த நூல்ல பார்த்தேன். அடுத்தது நான் சொல்ல வந்த விஷயத்தை அடுத்து என்னன்னு சொன்னால், இந்த நவீன கோட்பாடுகள் என்று இவங்க முன்னிறுத்துற விஷயங்கள் கூட மேலை தேசங்கள்ல இருக்கிற கிளாசிக்கல் விஷயங்களை தான் எடுக்கிறான். நவீன கோட்பாடுகள் என்று எங்கள்கிட்ட வந்து சேர்ந்தது, நாங்கள் யோன் டூயி சொன்ன கல்வியினுடைய கருத்துக்கள், அல்லது பிளேட்டோ சொன்ன கல்வி பற்றிய கருத்துக்கள், உளவியல் சார்ந்த கல்வி கொள்கைகள், இப்படி என்று நவீன காலத்தில் படிக்கிற அந்த விஷயங்களின் திரட்சி எங்க இருந்து வந்தது என்று பார்த்தால் அங்கே இருக்கிற கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ல இருந்து வந்த விஷயங்கள். அப்ப இந்த நூலினுடைய முத்தாய்ப்பான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ்ல இருக்கிற கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ட்ரெடிஷனுக்குள்ளே இருக்கிற கல்வியும், அதே நேரத்தில் வெஸ்டர்ன்ல வந்த அவர்கள்ட்ட இருக்கிற அந்த மரபு வழியான இலக்கியங்கள்ல இருக்கிற அம்சங்கள் அல்லது மரபு வழியாக சொல்லப்பட்ட தத்துவங்கள்ல இருக்கிற கருத்துக்களையும் ஒப்பு செய்து பார்க்கிற ஒரு நூலாக இந்த நூல் அமைந்தது. 4 நிமிஷத்துக்கு ஒரு தனித்துவமான இடத்தை கொடுக்கிற ஆய்வா இந்த ஆய்வு எனக்கு காட்டுது. இது ஒரு மிக முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த இடத்துல. அடுத்த பாதம் என்று சொல்லி சொன்னால், இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்றதுக்கு மேலால இது வேறு எந்த வகையில முக்கியத்துவம் பெறுது என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு பேசப்படுற நவீனமான கருத்துக்கள் உண்டு. இந்த டெமோக்ராட்டிக் கிளாஸ் ரூம் என்று சொல்லி ஒரு கருத்து மிக முக்கியமானது. ஜனநாயக வகுப்பறை என்ற ஒரு கருத்தை கல்வியலாளர்கள் மீண்டும் மீண்டும், நாங்கள் திறம்பெடுக்காமல் போனதுக்கு ஆசிரியர்கள் படுகின்ற கவலை பெருங்கவலை. ஆசிரியன் பிரம்பெடுக்காத ஆசிரியனுக்கு பிரம்பு நீட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப ஆசிரியரை கொண்டே போலீஸ்ல வச்சு விசாரணை. அந்த நிலைமைக்கு எங்களுடைய கல்வி முறை மாறி இருக்கின்றது ஒரு பக்கம் ஆராயப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் கூட, இந்த டெமோக்ராட்டிக் கிளாஸ் ரூம்ன்றது ஒரு நல்ல விஷயம். இந்த நல்ல விஷயத்துக்கு ஆசிரியர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு வகுப்பறைய 4 நிமிஷம் பற்றி மாணவர்கள் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கல ஒரு ஆசை வருது. அவன் வகுப்பறையிலிருந்து படிச்சிருந்தா இப்படி இருந்திருக்கும், அந்த ஜனநாயகத்துவம் எப்படி இருந்திருக்கும் அந்த வகுப்பறைக்குள்ள என்று பார்த்தால், தன்னுடைய வாழ்வு அனுபவங்களிலே இருந்து அந்த விஷயங்களை கொண்டு வந்து சொல்றா என்ற வகையில பார்க்கக்குள்ள இந்த நூலில் இருக்கிற பெரும்பாலான கருத்துக்கள் இந்த டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் அல்லது டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் விடுவோம், அது ஒரு பெரிய விஷயம். டெமோக்ராட்டிக் கிளாஸ், ஒரு ஆசிரியர் மாணவர் சந்திக்கிற மிக அடிப்படையான கல்வியினுடைய இலக்குகள் நிறைவேறுகின்ற இடமாக இருக்கிற பாடசாலை வகுப்பறையில எப்படி அந்த வகுப்பறை இருக்க வேண்டும், அதுக்கு ஆசிரியருடைய நிலைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுற இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். மற்றது மூன்றாவது இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், இந்த உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், இந்த ஓரியண்டல் ஸ்டடீஸ் என்று சொல்லி கீழை புல ஆய்வுகள் என்று சொல்லி ஒரு விஷயம், ஒரு மிக முக்கியமான விஷயம். ஓரியண்டல் ஸ்டடீஸ், கீழ்த்திசை ஆய்வுகள். சிலர் அதை பேசுகிற அந்த விஷயத்தை சொன்னார், சிலர் அதை ஆழமா போயில் அப்படி மேலான சொல்லி போட்டு போட்டார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏதோ இந்த காலனியம் வந்ததன் பிற்பாடுதான் நாங்கள் எல்லாம் வளர்ந்து பெரிய உச்சத்துக்கு போயிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். அப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த கல்வி முறைக்குள்ள பல பேர் சிந்திக்கிறாங்க, இந்த டீகோலனைஸ் பண்ணப்பட்ட, அதாவது காலனிய நீக்கம் செய்யப்பட்ட கல்வி என்று சொல்லி சொல்றதுக்குள்ள இருக்கிற சிறப்பம்சங்கள் என்னவாக இருந்தது என்று பார்க்கிற ஒரு மரபுண்டு எங்களுடைய ஆய்வு துறைகள்ல வருது. நான் ஒரு ஏட்டை எடுத்து படித்தால், ஒரு பழைய ஏட்டை எடுத்து படித்தால், அந்த பழைய ஏடு எங்களுடைய பழைய வாழ்க்கை முறையை எப்படி சொல்லுது. அல்லது சேர் படித்த மாதிரி வெளிநாட்டில இருந்து வந்த எங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள்
காலனிய காலத்துக்குள்ளதான் எங்கள்கிட்ட இங்க வந்து கல்வியை கற்பித்திருந்தாலும் கூட அவர்கள் இந்த மரபு கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சார் அதை பற்றி விரிவாக ஆய்வு செய்திருக்கார். வடமராட்சியினுடைய கல்வி பாரம்பரியத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கார். தென்னிந்தியாவில் இங்கே வந்து கல்வி பணியாற்றிய ஆசிரியர்கள் விக்னேஸ்வராவில் இருந்த எத்தனையோ ஆசிரியர்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கார். அப்ப அவர்களுக்கு என்ன அந்த பண்பாட்டுக்குரிய அடிப்படைகள் இருந்தன என்று பார்க்கிறது ஒரு வலுவான ஒரு ஆய்வு விஷயமாக இன்றைய கல்வியியல் ஆய்வுகளில் முக்கியத்துவம் வருது. டீகலனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வி என்பதை காலனிய நீக்கம் செய்தல் என்ற ஒரு எண்ணக்கரு முக்கியமான எண்ணக்கருவா இருக்கு. இப்ப 4 நிமிஷனுடைய இந்த விஷயத்தை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இந்த விஷயத்தை நான் 4 நிமிஷனுடைய அந்த கட்டுரைகளை படிச்சு கொண்டு போயிருக்க என்னுடைய மனதில் அப்படி ஒரு விஷயம் எழுந்து வருது. எங்களுடைய மரபார்ந்த கல்விக்குள்ள இருந்த அந்த ஆசிரிய நிலை என்பது எப்படி ஒரு டீகலனைசேஷன் விஷயத்தை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு தேவையா இருக்கு. இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்கள், அதிபர்கள் இந்த விஷயத்தை ஒரு கவனம் எடுத்து இந்த விஷயத்தை பார்க்கலாம். எப்படி சொன்னால், ஏன் நாங்கள் இந்த மரபார்ந்த அம்சங்கள்ல இருக்கிற நல்ல விஷயங்களை எங்களுடைய ஆசிரியத்துவத்துக்குள்ள கலக்கக்கூடாது? வெறுமனே நாங்கள் ஒரு வெஸ்டர்ன்ல இருந்து வந்திருக்கிற கோட்பாட்டை சொல்லி இதுதான் கோட்பாட்டு நியமம், இதுதான் ஆசிரியருக்குரிய பண்பு, இந்த ஆசிரியத்துவம் பற்றிய பயிற்சிகளை தான் நீங்கள் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற இன்றைய காலகட்டத்தில் ஏன் அதில் இருக்கிற சிறப்பம்சங்களை பற்றி நாங்கள் பேசவில்லை என்ற ஒரு கேள்வி கேட்கிறது. அப்படி ஒரு கேள்வியை எங்களுக்குள்ள வைக்கிறார் 4 நிமிஷம் 99ஆம் ஆண்டில். இன்றைக்கு 2025 இதை நாங்கள் கேட்க வேண்டிய தேவை. ஒரு வகுப்பறை ஜனநாயகத்தை பேணுவதற்கு எங்களுடைய வாழ்விலே எந்த ஜனநாயகமும் இல்லையா? எங்களுடைய மரபார்ந்த கல்வியிலே எந்த ஜனநாயகமும் இல்லையா என்று சில சீரியஸான கேள்விகளை கேட்க வைக்கிறதுக்கான சில அடிப்படைகளை மிஸ் இட்டு வச்சிருக்கான் 99ஆம் ஆண்டில், 25 வருஷத்துக்கு முதல். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஓரியன்டல் ஸ்டடீஸ்ல இன்றைக்கு இதை எல்லாருமே வலியுறுத்துறாங்க. நான் என்னுடைய உணவு பழக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் என்னுடைய உணவை பற்றி பேசுவோம், உணவு பண்பாட்டை பற்றி பேசணும் என்றால் என்னுடைய உணவு பண்பாட்டை பற்றி பேசுவோம். சார் பேசினார் பண்பாட்டு கோலங்களை பற்றி பேசக்குள்ள எங்களுடைய வாழ்வியல் மரபு. இப்போ ஒரு விஷயம் சொல்லி போட்டு போனார், வேலி இல்லாத காலத்துல நாங்கள் ஆளுக்கால் நக்கல் சொல்லி பகுடி சொல்லி சந்தோஷமா இருந்தாங்க, மதில் போட்ட அப்புறம் இல்லாம போச்சு என்று கவலைப்பட்டு போனார். இப்படி இருக்கிற அந்த செழுமையான அம்சங்களை வெளியில கொண்டு வரதுக்கு உரிய அடிப்படைகள் சில கல்வி வகுப்பறையை பொறுத்தவரையில மிஸ்ஸால சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அடுத்த விஷயம், 4வது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த விழுமிய கல்வி மரபில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன தெரியல. அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் இடையில இருக்கிற ஒரு இடையில வந்து ஒரு ஆசிரியர் என்ற படியால் போல தெரியுது நிறைய விழுமிய கருத்துக்கள். எனக்கு என்னவோ தலையிடிக்கிறது. இந்த விழுமிய ஆசிரியர்கள் விழுமிய கல்வியை பற்றி பேசினால் பெரிய தலையிடிக்கிறது. என்னென்றால் அந்த தலையீடு எப்படி வருது என்றால், இன்றைக்கு இருக்கிற மாணவ விழுமியங்கள், இன்றைக்கு இருக்கிற ஆசிரிய விழுமியங்கள், இன்றைக்கு இருக்கிற கல்வி விழுமியங்களோட பார்க்க அதை கேட்டா தலையீடு வரும். அப்ப அன்றைக்கு இருக்கிற ஆசிரிய விழுமியங்களோட மாணவ விழுமியங்களோட அந்த விழுமிய விஷயத்தை வச்சு யோசிச்சு பார்க்கக்குள்ள இந்த வேல்யூ எஜுகேஷன் என்ற அந்த விஷயத்துல மிக காத்திரமான பங்களிப்பை இந்த நூல் செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அப்ப பல விஷயங்கள் சொல்றா, அவன் நவீன அறிவும் தெரியுது. லட்சியவாதம் பற்றி கதைக்கிறா, இயற்கைவாதம் பற்றி கதைக்கிறா, கட்டுப்பாட்டு கொள்கையை பற்றி கதைக்கிறா, உளவியல் கொள்கையை பற்றி கதைக்கிறா, புற உண்மை கொள்கை, இதெல்லாம் கதைச்சா இப்ப நீங்க நித்திர ஒன்றுவியா படிப்பிக்கிறதுக்கு சரியா இருக்கு. அப்ப இந்த கொள்கைகளை பற்றி எல்லாம் பேசுறான். பேசி அதுக்குள்ளாலே அவ கண்டுபிடிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த விழுமிய முறையான ஆசிரியத்துவம் எப்படி இருக்கும் என்பதை இவ கண்டுபிடிச்சு சொல்ற அந்த விஷயங்கள் முக்கியமாக எனக்கு தெரியும். அப்ப நீங்க இந்த புத்தகத்தை எடுத்து அவன் கட்டுரை தொடங்குற முதலாவது இயல் தொடங்குற முதலாவது கட்டுரை புத்தகம் தொடங்குற பந்தியை வாசி பார்த்துட்டால் ஒரு அட்டுமையான பந்தி ஒன்று எழுதியிருப்பான் அந்த ஆசிரியத்துவத்தை பற்றி. அதிலேயே சரண்டர். அப்படி அவ்வளவுக்கு அந்த நியம கல்விக்குள்ளே அவ இருந்திருக்கிறா என்பது எங்களுக்கு தெரியுது. அப்ப இவ எல்லாவற்றையும் வச்சு பார்க்கக்குள்ள நான் கணக்க அடுத்த கோட்டையில நீங்க கொண்டு பாருங்க, இந்த நூலை மிக பெருமதியான ஒரு புத்தகத்தை இந்த மாணவர்கள் வெளியீடு செய்திருக்கிறார்கள். இங்க பலரும் சொன்னதை போலதான் எனக்கு ராகவன் சார் என்ற காதுகளை பின்னுக்கு சொன்னார், இது சொல்றாப்பா மேடையில் என்று சொல்லி. இந்த எம்ஏ அவனுடைய ஆய்வு இதுக்கு பிந்தின காலத்தில் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதுக்கு பிந்தின காலத்தில் நான் வந்திருக்கும். அது இன்னும் கூட சிறப்பாக இருக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்கு,
நிறைய காசு இருக்கு. சார் சொன்ன மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கணுமென்ற எந்த அவசியம் கிடையாது. ஒரு அரை விலைக்கு கொடுக்கலாம், 1/3 விலைக்கு கொடுக்கலாம். கொடுத்தா அந்த காசும் திருப்பி இப்படி ஒரு முயற்சிக்கு தான் பயன்படுறதா இருக்கும். ஒரு இந்தியாவிலேருந்து வர புத்தகத்தை நாங்கள் போய் ஒரு கடையில் வாங்கினால் அங்கே ஒரு 110 ரூபாய்க்கு வெளியிட்ட புத்தகத்தை இங்கே ஒரு 1500 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. இப்படி சூழலில் இலவசமாக கொடுக்கணும்ன்ற எந்த அவசியம் இல்லை. உங்களோட தாராள மனப்பான்மைக்கு நான் தலைவணங்குறேன். ஆனால் இன்னொரு ஆசிரியருடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அதை பாவிக்கலாம். அவர் சொன்னார், அந்த எம்ஏ டெசர்டேஷன் விஷயத்திற்கு சொல்றாப்பான்னு சொன்னார். அதையே நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆக மொத்தத்தில் நாளினி மிஷினுடைய இந்த நூல் நான் சொன்ன அந்த 2வது கருத்தை திருப்பி வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு கிளாசிக்கல் ட்ரெடிஷனில், ஒரு தொல்சீர் சிந்தனை மரபில் தன்னுடைய மரபுக்குள்ளே இருக்கிற 2 காலகட்டத்தை ஒப்பிடுற வகையில் இந்த நூலினுடைய முக்கியத்துவம் ஒரு தனித்துவமானது. இதை செய்த என்னுடைய நண்பர் ஈசு முரளிதரன் அவர்களுக்கும் அவரோட இணைந்திருந்த அந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பரணிதரன் அவர்களுக்கு விசேடமாக ஒரு சிறப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த அச்சு சேரும் அதை பற்றி சொல்லியிருந்தால், பதிப்பு முயற்சியில் அண்மை காலத்தில் இப்படியான சில புத்தகங்களை வெளியிடுறது ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும், இந்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பொறுமையாக இதுவரைக்கும் என்னுடைய பேச்சை கேட்ட உங்களுடைய பொறுமைக்கு தலை சாய்த்து விடைபெறுகின்றேன். நன்றி. தனது பல்வேறுபட்ட விமர்சன கண்ணோட்டங்களின் மூலமாக இங்கே வழங்கிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ராஜேஸ்வரன் அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக நாளினி கணவன்களை அவர்களுடைய அந்த மாணவர்களால் 2 பாடசாலைகளுக்கான காசோலைகள் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வை நடத்துவதற்காக நான் பிரதீபன் அவர்களை அன்புடன் அவர் நாளினி படத்தினுடைய அவருடைய நாமத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாத நோக்கத்திலே இனத்திலும் புலத்திலும் மாணவர்கள் அவர்கள் கற்ற மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நம்பிக்கையை பொருட்படுத்தியதே சேர்க்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிதியினை தன்னுடைய வித்தியாசங்களுடைய தமிழ்நில போட்டிகளிலே வலிய மட்டத்திலே வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு பாடசாலையில் இடம்பெறுகின்ற பரிசல் வழங்குகின்ற நிகழ்வில் அந்த வட்டி தொகையை பயன்படுத்தி அவருடைய நிதியத்தின் பெற்றாலே அந்த பரிசல்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டு அமைவாகவும், அதுபோல அவர் கற்பித்த மற்றொரு பாடசாலை வடவளர்ச்சி மத்திய மாநில கல்லூரியிலே அங்கும் வலிய மட்டத்திலே தமிழ்நில போட்டிகளிலே வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கான பரிசுகளை பரிசல் கூடாகும் போது வழங்கும் நோக்குடனும் மேலதிகமாக 2 லட்சம் ரூபாயை வலய கல்வி நிறுவனத்திற்காக மாகாண மட்டத்துக்கு தெரிவு செய்யப்படும் அல்லது தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்களுக்காக வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே உறுதி எழுதி கொடுக்கப்பட்ட நிலையிலே இந்த வைப்பு தொகையை மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இருந்த போதிலும் அந்த நிதியமானது பாடசாலையுடைய அபிவிருத்தி சங்க கணக்கிலே வெற்றிடுவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த நிதியத்தை நாங்கள் பாடசாலைகளுடைய பழைய மாணவர்களிடம் அல்லது பழைய மாணவர் சங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டியுள்ளோம். அவருடைய மறைச்சின்னமான 28/3/2021 4வது சிறார்கின்ற அந்த நிதி வங்கியிலே வைப்பிடப்படும். அது சமுதாயபூர்வமாக அந்த பாடசாலையுடைய அதிபர்களிடம் ஒப்படைக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே அந்த நம்பிக்கை நிதியத்தினுடைய சான்றுகளை அல்லது காசோலைகளை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள்
விவசாயத்தினுடைய அதிபரை பழைய நிதியங்களை பாடசாலைக்கு கையளிப்பு செய்த நாவினை கலந்து பிள்ளை அவர்களுடைய நிதி அனுசாசர்களுக்கு இந்நேரத்திலே விக்னேஸ்வரா கல்லூரி சார்பான நன்றிகளையும் பிராரத்தங்களையும் குறித்தாக்கிக் கொண்டு உண்மையிலே அண்மையிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற நிதிபரமான நடைமுறையின் பிரகாரம் பாடசாலைகளிலே நாங்கள் எந்த விதமான பயிற்றுகளை நிதியங்களை நாங்கள் செய்து கொள்ள முடியாது என்பது இலங்கையிலிருந்து சொல்லப்பட்ட நிதிபரமான நடைமுறை. அந்த நடைமுறை நாங்கள் கூறிக்கொள்ள முடியாது. இருப்பினும் இந்த நடவடிக்கை பழைய மாநிலங்களிலே போய் செய்திருந்த பொழுது நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு ஒரு பங்கில 2 பங்கில 3 பங்கிலே அவர்கள் அந்த உதவியை ஓரளவு காசியமாக செய்வார்கள். இந்த அடிப்படையிலே பழையமான சங்கத்திற்கு அந்த நிதியங்கள் போய் சேர வேண்டும் என்பதை நான் நிதியத்தில் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையிலே அதை ஏற்பாடு செய்த அந்த நிதியத்தினரின் நேரத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இன்றைய நாள் நிகழ்வு இந்த நிகழ்வை செம்மையாக நடத்தி முடிப்பதற்கு உதவியவர்களுக்கான நினைவு பரிசு வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. முதலில் சிவிலியர்களுக்கு இந்த மேடையை வைத்து வழங்கியிருந்தோம். ஏனைய இருவர்கள் முதலாவதாக திரு ராஜேஷ் கண்ணா அவர்களை முதற் பிரதியினை பெற்று சிறப்பித்த நண்பரும் ஊர்காவத்துறை பிரதேச செயலருமான இஎன்ஆர் தயாருவன் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய கே முருகமூர்த்தி அவர்களுக்கும், கௌரவ பிரதியினை பெற்று சிறப்பித்த கானா குகதாசன் அவர்களுக்கும், அவையிலே அமர்ந்திருக்கும் என்னுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது ஆசிரியருடைய இந்த நூலுக்கு நான் பதிப்பாசிரியராக அமைந்தவை பெரும் பேராகும். மிகவும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தருணத்திலே நான் காணப்படுகின்றேன். என் போன்ற பல மாணவர்களை வழிப்படுத்தி இந்த வகையான ஒரு உயர்நிலைக்கு என்னுடைய ஆசிரியர் என்னை இட்டு சென்றார். டீச்சர் பற்றிய ஓரிரண்டு விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த தருணத்திலே அதை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று நாங்கள் கற்ற காலத்திலே இந்த அங்கே தெரியுங்களா அந்த வகுப்பறை அதிலே தான் கற்றோம். அப்படி கற்ற காலத்திலே நாங்கள் எங்களுடைய கரும்பலகையிலே அதிகமாக சினிமா படங்களுடைய பேரெல்லாம் எழுதுவோம். அப்பொழுது என்னுடைய நண்பர்கள் அமைதிப்படி என்று பெரிதாக எழுதி வைத்தான். டீச்சர் அதை பார்த்துட்டு அவங்கள தான் நாங்கள் ஹெலச்சிட்டம் பிறையும் எழுதியிருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு, அப்பொழுது முள்ளும் மலரும் என்ற திரைப்படத்தினுடைய அதனுடைய உமாச்சந்திர எழுதிய அந்த ஒரிஜினல் பிரதி அதனுடைய மூல கதையை தந்து அதை வாசிக்குமாறு தோண்டினான். அதுக்கு பிறகு டீச்சர்னா அந்த படத்தை போய் பார்க்க சொல்லி இப்படி ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டலை செய்தார். அதாவது ஒரு மூலப்பிரதிக்கும் திரைப்படத்திற்குமான வேறுபாடு எவ்வாறு இருக்கும். இதே மாதிரி ஒரு நாள் பரீட்சைன்னு சொன்னால், இப்போ நான் பரீட்சைக்கு படிக்க வேண்டிய தருணத்தில் நாங்கள் மேல் மாடியில் கொஞ்சம் மேசைகள் இருக்கும், அதில் தாளந்தாடி பாட்டு பாடுற வழக்கம். என்னுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு பெண் பிள்ளை எங்களுடைய படித்தார். அப்போ அவர் வந்து எங்கள்கிட்ட வீட்டை போய் சொல்லிடுவார் என்ற பயத்தில் நான் அந்த பள்ளியோட கழித்து கொண்டு வந்தேன். அப்போ என்னுடைய 2 மாணவர்கள், இப்பொழுது ஒருவர் சித்திர ஆசிரியராக இருக்கிறார், இன்னொரு வணக்கத்துக்குரிய ஒரு குருவாக இருக்கிறார். இருவரும் சேர்ந்து என்னை அழைத்தார்கள். மேலே போய் நாங்கள் தாளம் தட்டி பாடுவோம் என்று. நான் வர மறுத்து அந்த பிள்ளையோட கழித்து கொண்டிருந்த அந்த கோவத்திலே அடுத்த நாள் நான் பாடசாலைக்கு வருகின்றேன். பாடசாலை சுவர் முழுவதும் அந்த பிள்ளையினுடைய பேரையும் என்னுடைய பேரையும்
இணைத்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எழுத்த பார்த்தோன்னு தெரியும் யார் எழுதினேன். நான் அதிபர் நாளைக்கு ஓடி சென்று டஸ்ட் எடுத்து வந்து அழிக்கிறேன். அது கொஞ்சம் சொரசொரப்பான சுவர். அந்த எழுத்துக்கள் அழிய மறக்கின்றது. கொஞ்சம் மூளை வேறு மாதிரி வேறு செய்கின்றது. எப்படியாவது அதை மாற்ற வேண்டும் என்று உடனடியாக என்னுடைய நண்பர் இங்கே இருக்கிறார். என்னுடைய பேர் முரளிதரன், முரளி என்று அழைப்பார்கள். அவரை பாலமுரளி என்ற அவருடைய பேர் பாலமுரளி. நான் அந்த முரளிக்கு முன்னுக்கு படம் வந்து சோக்கண்டு எடுத்து பாலண்டு எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்டேன். டீச்சர் வாரா வந்து பார்த்தா என்னதான் எழுதினாலும் அந்த கையெழுத்துல டீச்சர் கண்டுபிடிச்சிருவேன் எந்த எழுத்து யாருடையது என்று. அப்போ ஒன்றுமே கதைக்கில் வகுப்பில் வந்தால் வந்து என்னுடைய நண்பன் எழுப்பிட்டு கேட்டான் அந்த பேர் நீங்களான எழுதினேன். அது பிறகு என்னை எழுப்பி அந்த எழுத்து பாவினால் ஆனால் அப்படியே தெரியுது. இதை டீச்சர் நான் கையை மாற்றி அதை எழுத தெரியாதோண்டு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு டீச்சர் அட்வைஸ் பண்ணினா என்னென்னா நீங்கள் எதையாவது எழுதுங்க, ஒரு பொம்பளை பிள்ளைங்க பேர் எழுதக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணால் அந்த நான் நினைக்கிறேன் ஒரு அரை மணித்தியால் அறிவுரை. அந்த அறிவுரையின் பிறகு எந்த ஒரு மாணவர்களும் பெண்கள் சார்ந்து ஒரு கீழ்த்தரமான எந்த விடயத்தையும் நான் நினைக்கிறேன் யாருமே இன்று வரை செய்ததில்லை. அவ்வளவு அற்புதமான அறிவுரையை வழங்கினார். இதே போல் என்னுடைய வாசிப்பிலே அதிகமான நூல்களை எனக்கு தந்தையை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார். இப்படி நாங்கள் அன்றைய காலத்தில் கைவிளக்கில் வைத்து தான் நான் வாசிக்கிறது வழக்கம். பக்கத்தில் கதிரை இருக்கும், அந்த கதிரையில் வாசித்து விட்டு நான் அந்த புத்தகத்தை வைத்து விட்டேன். அது கொஞ்சம் அட்டை இல்லாத புத்தகம். அது அப்படியே திரும்பி அந்த கைவிளக்கில் பட்டு அந்த புத்தகம் எரிந்து விட்டது. இப்போ டீச்சருக்கு திரும்ப புத்தகம் கொடுக்கணும். நான் அதை தயங்கி சொல்கிறேன், டீச்சர் என்ன இல்லைனாலும் வாங்கித்தாரேன். டீச்சர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ இப்படி பக்கத்தை வச்சு படிக்கலே ஏதாவது நடந்துடும், உனக்கு ஏதாவது நடந்திருக்கலாம் அண்டு டீச்சர் என்னை பற்றி தாங்க புத்தகம் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என்னை பற்றி கதைத்து நீ இப்படியெல்லாம் வச்சு படிக்கக்கூடாண்டு அறிவுரை சொல்லி ஆற்றுப்படுத்தினா பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு புத்தகங்களை தந்து ஆற்றுப்படுத்தினா எங்களுடைய கல்லூரியின் ஏணி சஞ்சிகையில் தான் நான் முதலாக சிறுகதை எழுதினேன். எனக்கு கதையெல்லாம் எழுத வராதுன்னு சொன்ன போது இல்லை உனக்கு என்ன வருதோ நீ அதை எழுதி கொண்டு வா என்று சொல்லி கதை எழுத ஆற்றுப்படுத்தினா இன்றைக்கு இலக்கியம் சார்ந்த ஒரு சிறிதளவு புரிதல் இருக்கின்ற அதுக்கு என்னுடைய ஆசிரியர் காரணமாக இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு நான் டீச்சிங் வந்து மாகாணத்தில் நான் ஒரு செமினாரில் பட்டிமன்றம் செய்தேன். பட்டிமன்றத்துக்கு என்னுடைய ஆசிரியர் எதிரணியிலே வாதாடினார். அப்போ அந்த டீச்சருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் வாதாடும் போது அவர் நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லி வாதாடிய போது நான் என்ன தெரிஞ்ச தமிழில் இல்லை நிறைகுடம் ஒரு வினைத்தொகை, அது நிறைந்தோட நிறையும் குடம் என்று வரும். எனவே நிறையும் குடம் என்றால் எதிர்காலத்தில் நான் நிறைய போட்ட குடம், எனவே அது தழும்பும் என்று நான் ஆகியவன் டீச்சர் முடிஞ்சா பிரச்சனை ஆகியவனில் நல்லா தான் இருந்தது. ஆனால் பழமொழிக்கு ஒரு நாள் நீ நேர்கருத்திருக்காங்க உனக்கு நான் தானே படிப்பிச்சினான், நீ பிறகு எங்களுக்கே அதை கொண்டு வந்து சொல்கிறியோ தீட்டிய மரத்தில் கூறு பார்ப்பீங்களேன்னு சொல்லி டீச்சர் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவாள். தீட்டிய மரத்தில் கூறு பார்க்கக்கூடாதுன்று இந்த இன்று இந்த ஆசிரியருடைய இந்த நூலுக்கு பதிப்பாசிரியராக அமைந்து இதை வெளியிடுவதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணத்தை நான் உணர்கிறேன். இந்த நிகழ்வுக்கான அனுமதியை நாங்கள் இப்படி ஒன்று செய்ய போகிறோம்னு தெரிஞ்ச உடனேயே என்னை தொலைபேசி எடுத்து என்னை வாழ்த்தி நல்ல வடிவாக செய்யணும், எங்களோட பாடசாலையில் தான் அதை செய்யணும்னு சொல்லி வழிப்படுத்திய எங்களுடைய அரவிந்தன் சார் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு பேராசிரியர் சிலிங்கராஜ் சார் தான் வரணும் என்னது எல்லோருடைய ஒரு ஒட்டுமொத்த அபிப்பிராயமாக இருந்தது. அதனால தான் நாங்கள் முதல்ல ஒரு தியதி எடுத்தோம். அந்த தியதி சாருக்கு பொருத்தம் இல்லாதபடியால் அந்த தியதியை நாங்கள் மாற்றிக்கொண்டு வந்து இன்றைய நாளிலே இதை ஒழுங்கு செய்திருக்கோம். ஏனென்றா டீச்சருடைய ஆத்மாவை தான் விரும்பும் சார் தான் வர வேண்டும் என்று. என்னோட டீச்சருக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆசிரியர், இந்த புலத்துக்குரியவர். அவர் இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமானது. அடுத்தது என்னுடைய நண்பன் தயாருவன். நாங்கள் படித்த காலத்தில் நான் பல இடத்தை பதிவு செய்திருக்கேன். நாங்கள் படித்த காலத்தில் நான் தயாருவனும் நிறைய விடயத்தில் ஒற்றுமையாக இருப்போம், ஒரே ஒரு விடயத்தில் சண்டை பிடித்து போட்டியாக இருப்போம். அது என்னென்னா டீச்சருடைய அன்பை யார் அதிகமாக பெறுவது, இந்த ஒரு விடயத்தில் நாங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த போட்டி. டீச்சருடைய அன்பை அதிகமாக யார் பெறுவது என்பதில் படம் எடுத்தால் தச்சையில் யார் ஒன்று பக்கத்தில் டீச்சர் படம் எடுத்துட்டாங்கன்னா உடனே போய் டீச்சரோட சண்டை பிடிச்சி அங்கே போன டீச்சரை சைக்கிளில் அதை நிப்பாட்டி வாங்கோ என்ன பக்கத்தில் நீங்கள் படம் எடுக்கணும் ரெண்டு சண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த அன்பு அப்படி இருந்தது.
ஆனால் நாங்கள் எப்போதுமே நண்பர்களாக இருப்போம். நாங்கள் செய்யாதவர்கள் அப்படியே கிடையாது, அவ்வளவு நண்பர்களாக இருப்போம். ஆனால் இந்த ஒரு விடயத்திலே எங்களுடைய அந்த வேற்றுமை ஒன்று வந்து கொண்டிருக்கும். இந்த நிகழ்வுக்கு அவர் கட்டாயம் வரணும் என்பது நிச்சயமாக அது டீச்சருடைய ஆத்மாவதை விரும்பும். எனவே தான் நான் கட்டாயம் சொல்லி அவரை வீடு சென்று அழைத்து வந்தேன். அடுத்தது இந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒருவர் பரணிதரன். இதில் நிறைய இடர்பாடுகள் வந்த போதும் அந்த இடர்பாடுகளை நீக்கி இந்த நூலை சரியாக பதிப்பித்து தந்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்த நித்திலவர்மன் சார், இந்த நூல் என்னிடம் வந்தபோது நிறைய தவறுகளை எல்லாம் இனங்காட்டி இதெல்லாம் நீக்க வேண்டும், இப்படித்தான் சரியாக பதிப்பு வரணும் என்று நெறிப்படுத்தினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த முதலாவது நூல் ஒரு பதிப்பகத்திலே முற்றுமுழுதாக தொலைந்து விட்டது. பிறகு நாங்கள் இதை 2ஆம் முறை 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் முறை மீண்டும் திரும்ப செய்து சரியானது அந்த அணிந்துரை நல்ல காலம் அது மெயிலில் இருந்தபடியால் எடுத்து திரும்ப பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. நித்திலவர்மன் சாருக்கும் என்னுடைய நன்றிகள். அடுத்தது இதுக்கு எல்லாத்துக்கும் முதற்காரணமாக இன்னொன்று இருந்த ஒருவர் பிரதீபன் சார். பிரதீபன் சார் தான் இதை கொண்டு தந்தவர். இதை நாங்கள் செய்வோம் உண்டு. பிரதீபன் சாரும் அவர்களுடைய டிவியில் இருக்கிற அந்த எங்களுடைய பழைய மாணவர்களும் நிச்சயமாக அவர்கள் இந்த நூல் வருவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த நூல் 3 வருடம் அந்த பதிப்பகத்தில் இருந்திருக்கிறது. நாங்கள் அடுத்து என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் என்னுடைய நண்பர் முருகமூர்த்தியோடு நான் உரையாடி கொண்டிருந்த போது இப்போ சொன்னபோது முருகமூர்த்தி கவலையில் என்ன பிரச்சனை இல்லை, நாங்கள் இதை எங்களோட குரூப்பில் போடுவோம் என்று சொல்ல, அப்போ அதை போட்டோடனே அதை பொருட்படுத்த மூந்தன் அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தி சென்றார். அவ்வாறு நகர்த்தி சென்ற போது தான் தயா வெளிநாட்டிலிருந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மிகுந்த நீரை நாங்கள் தந்து விடுகிறோம் என்று சொல்லி தானும் கோதாசனும் அவர் கோதாசன் சொல்லியிருக்கல எனக்கு தெரியலை. நான் எங்கள்ட ஜூனியராக படித்திருப்பார், யாராவது ஒரு ஆளாக இருக்காரு. ஆனால் என்னுடைய அயலில் இருக்கிற கோதாசனை நாங்கள் கோதாசன் என்று அழைப்பதில்லை, நாங்கள் சின்ன தம்பி என்று அப்படி கூப்பிட்டு பழகிட்டோம். அப்போ எனக்கு அவரென்று தெரியாது. ஆனால் பணம் இல்லாமல் வந்து அதுக்கு பிறகு தயா மீண்டும் கதைத்த போதுதான் எனக்கு யார் என்று தெரிந்தது. இந்த 3 வருடம் காத்திருப்பு பின்பு இந்த நூல் உடனடியாக வருவதற்கு துணை புரிந்த நண்பர் தயாவுக்கும் கோதாசனுக்கும் எங்களுடைய கல்லூரியின் சார்பிலும் என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஸ்ரீலிங்கராசர் இங்கே வரணும், அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதே நேரம் நானும் இங்கே நிற்கணும் சார், நான் அங்கேருந்து கூட்டி கொண்டு வரலாம் என்ற போது யாரை அதுக்கு தெரிவு செய்கிறேன்டா உடனே எனக்கு அந்த நேரத்தில் நினைவுக்கு வந்தது செல்வனவரும் தான். ஏனென்றால் தெரியும், ஒரு குறிப்பிட்ட கல்வி நிலைக்கு அங்கால போன பிறகு எங்களோடான தொடர்புகளை அதை மெயின்டைன் பண்ணுறதுல நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே நட்பாக அதே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் இருப்பார்கள். ராஜேஷ் கண்ணன், அஜந்தகுமார், செல்வன் போன்ற ஒரு சிலரால் தான் அது முடியும். எனவே நான் உடனடியாக செல்வனுடன் போய் கேட்டேன். ஒரு பிரச்சனை இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொறுப்பை எடுத்து இந்த இடத்துல செய்தது. ஏனென்றால் அது மிக முக்கியமான செயற்பாடு. ஏனென்றால் நாங்கள் பிறகு தாமதமாக வந்தாலோ இல்லை சார் வருவதிலேயே சிக்கல் இருந்தாலோ அடுத்தடுத்து என்ன செய்கிறேன்னு நாங்கள் குழம்பிடுவோம். அதனாலே நான் சரியான ஒருவரிடம் அந்த பொறுப்பை கொடுத்து அதை நிறைவேற்றி இருக்கிறேன். இந்த பொறுப்பை எடுத்து செய்ததற்காக நண்பருக்கு மிக்க நன்றி. இத்தனை நிகழ்வுக்கும் பின்புலமாக இருந்த விக்னேஸ்வரா கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, டீச்சருடைய குடும்பத்தினருக்கும் இந்த இடத்திலே நன்றி தெரிவித்து மிக்க மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. என்பது போல ஜனநாயக முறை கல்வியை இன்னும் அறிமுகப்படுத்துகின்றவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் வருகிறார்கள். அதாவது அந்த படத்தின் பின்னாடி அடுத்த நிகழ்வாக நன்றியுரை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நன்றியுரை வழங்குவதற்காக வளைந்து மகளிர் கல்லூரிய உதவியாளர் திரு பிரதீபன் அவர்களை அன்புடன் உண்மையிலே இந்த நூலினை வெளியிட வேண்டும் என்ற முனைப்பை எனக்கு முதல் ஏற்படுத்தியவர் இங்கே இருந்தவர் அதிபர் ஓய்வு நிலைய அதிபர் ஆசிரியராக இருந்த ராகவன் அவர்கள்.
அந்த நூலினுடைய விமர்சனத்தை சிவராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். 2 நூல்கள் இருக்கிறது. 2 நூல் கைவசம் இருக்கின்றது, இங்கே இருக்கின்றது. அந்த நூல்களை பல்கலைக்கழகத்தில் விமர்சனம் செய்து கொண்டு வந்தவர் சார். அவரிடம் நூல் இருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது. அவர் ராகவன் சார் தான் இருக்கிறது சொன்னால் அந்த நூலை வெளியிட வேண்டும். டீச்சர் இருக்கும்போது அந்த நூலை வெளியிட வேண்டும் என்றதுக்கு நான் டீச்சர் அந்த நூலை பெற முடியவில்லை. இந்த நூலை பெறுவதற்காக நான் பட்ட பாடு அது நேரடியில் போய் கொண்டிருக்கின்றது. எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில விடயங்களை கண்டிப்பாகத்தான் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நூலினை நான் பெறுவதற்கு எனக்கு குழந்தையாக இருந்தவர் பத்தாசனத்துடைய முன்னாள் செயலாளர் சுரேந்திரன் அவர்கள். அவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து அந்த நூலினை பெற்று தந்தமையால் தான் இந்த நூலை இரண்டால் ஆசிரியர் இருக்கும் பொழுது எழுதப்பட்டது காலம் வேறு. அந்த நூலை வெளியே எடுத்து வெளியிட முடியாத சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருந்தோம். அந்த நூலை அதற்கு எடுத்து தருவதற்கு என்னோட உடனடியாக இருந்தவர் சுரேந்திரன் அவர்கள். அதன் பின்னர் அந்த நூலை உடனடியாக திருப்பி தர வேண்டும் என்ற கால அவகாசம் குடும்பத்தால் பிரிக்கப்பட்டது. அதற்காக நான் அந்த நூலினை ஆக்கம் செய்யும் முதலிலே தமிழ் பூங்கா அச்சகத்திலே இந்த இடத்துல வருஷம் நன்றி கூற வேண்டும் என்றால் 2 தடவைகள் இந்த நூலை முன்பாக செய்யப்பட்டது. முதலிலே முழுமையாக முன்பாக செய்யப்பட்டது. அந்த முழுமையாக டைப் செய்யப்பட்டு அவரிடம் முழுமையாக வழங்கப்பட்டது. அது அந்த இலக்கங்கள் கல்வியிலிருந்து அழிந்து போய்விட்டது. இது மீண்டும் திருப்பி சரியாக முன்னென்று இவரது வெளியூடாக செய்திருக்கின்றார். எனவே அந்த இடத்திலே நான் ஒரு சொல்ல முதலில் மன்னிப்பு கேட்கின்றேன். அதுபோல இந்த நூலை மிக குறுகிய காலத்திலே வெளியிடுவதற்கு இந்த நூலை வெளியிடுவதற்கு அனுமதி பெற்றது குடும்பத்தினர். இந்த குடும்பத்தில் இருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறுகிறேன். என்றால் அவர்கள் முதலில் அந்த நூலை ஆசிரியரை வழங்காத சந்தர்ப்பத்திலே அந்த நூலை பெற முடியாத சந்தர்ப்பத்திலே வெளியிடுவதற்கான ஒரு அனுமதி அந்த பிள்ளைகள் குடும்பத்தினர் வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த இடத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதுபோல இந்த நூல் இன்று இவ்வளவு சிறப்பாக குறுகிய காலத்திலே வெளியிடுவதற்கு துணை நின்றது இந்த ஜீவநதி பதிப்பகம். பண்டிதர் அவர்களுடைய வேலைப்பொழு எனக்கு தெரிகிறது. அது எத்தனையோ நூல்கள் 435வது வெளியீடாக இருக்கின்றது. அவருடைய மிக மிக பலவான முயற்சியின் காரணம் தான் இவ்வளவு விரைவாக சொன்னால் நான் இந்த நூலை 2வது தடவையாக கொடுத்து 1 மாதத்துக்கு முன்னதான் சொல்லிடம் வழங்கியிருந்தேன். எனவே அவர்களுக்கு தான் இந்த இடத்திலே நான் நன்றி கூறிக்கொண்டு இதன் பின்னராக இந்த நூல் வடிவத்திலே பங்கு பெற்றியவர்கள் அவர்களை அழைத்த முறைகள் தொடர்பாக முரளி சார் உங்களுக்கான நன்றிகளை வழங்கியிருந்தார்கள். இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்தவர்களை நாம் தனித்தனியாக விழிக்காமல் சிறப்பாக இந்த நூல் வெளியீடு செய்யப்பட்டு நிறைவு பெற்றமைக்கு வழங்கப்பட்ட எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா வல்லவர்களுக்கும் நன்றிகளும் வாய்ப்புகளுக்கு நன்றியும் கூறி வாழ்க தமிழ் வழங்க தமிழ் என்று கூறி அன்னையை நேசித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.